தெரியுது. இப்போ பாருங்களேன், கமிட் கண்டெயின் ப்ராப்ளம் 5 எரர்ஸ் அண்ட் 5 வார்னிங்ஸ் இதே மாதிரி தான் சொல்லுது. சரி, அது பரவால்ல. ஆனா இப்போ கமிட் கமிட் ஆயிடுச்சே. உங்களுக்கு ஆயிடுச்சா? ஆமா, சேஞ்சஸ் எதுவுமே லெஃப்ட் சைடுல காட்டலல்ல? இங்க பாருங்க. இங்க ஏதாவது காட்டுதா? ஒண்ணும் காட்டல. அப்ப கமிட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அத நீங்க செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டெர்மினல் ம். வாங்க. அந்த டெர்மினல் விண்டோ கொஞ்சம் பெருசுபடுத்துங்க. அது இல்ல. அங்க இல்ல. நீங்க லெஃப்ட் சைடுல வச்சிருக்கீங்க இப்ப டெர்மினல் விண்டோவ. லெஃப்ட் சைடுல பெருசுபடுத்துங்க. டெர்மினலே வரலையே! அதான் ஏன்னு தெரியல. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. இது சின்னதாக்கிட்டு அது இதோ பெருசாக்குறேன். இருக்கு பாருங்க. இத பிரஸ் பண்ணுங்க. என்ன? பண்ணிட்டீங்களா? இதோ இந்த ஐகான், டெர்மினல் ஐகான். அதுதான் பண்ணேன். ஆனா ஓப்பன் ஆக மாட்டுதே. இதோ இருக்கு பாருங்க. கீழ இருக்கு. நீங்க அத கீழ புடிச்சு இழுங்க வரும். அங்க இல்ல. இன்னும் கொஞ்சம் கீழ. இங்க 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 மவுஸ் வைங்க. ம். இப்ப இழுங்க. இழுங்க, இழுங்க. மேல இழுங்க. இழுக்க முடியலையே. டபுள் ஒரு ஃபிங்கர வச்சு நல்லா லாங் பிரஸ் பண்ணி அப்படியே இழுங்க. அங்க இல்ல. அந்த பாயிண்டர்ல வச்சுட்டு. ம். இங்க வைங்க. அடா! ஐய்யய்யோ! என்ன நடக்குது? இது ஆவுது. ஆனா இது ஆக மாட்டேங்குது. ஏன்? இல்ல, அங்க மவுஸ் வச்சுட்டு இழுங்க. மவுஸ் இல்லாட்டி நீங்க வாங்கிக்கங்க. மவுஸ் உங்களுக்கு அதுக்கு இது பேட் இன்னும் உங்களுக்கு சரியா பழக்கப்படல. டச் பேட். ஆ இன்னும் கொஞ்சம். அப்படியே இழுங்க. இப்போ வந்துச்சே! ஆமா. வந்துச்சு, வந்துச்சு. சரி, ஓகே. கிட் லாக் போடுங்க. லாக் போட்டிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்பப்ப யார் யார் என்னென்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுமா? அப்ப நீங்க போட்டிருந்த கமிட் அதுல இருக்கும். ஆமா. அதுல காட்டுதா? இந்த கமிட் தான் போட்டிருக்கீங்க. கமிட் அதுல போட்டாச்சு அவ்வளோதான். ஓகே, ஓகே. நான் இது வந்தோனே போலியாட்டுக்கு போடலன்னு நெனச்சுட்டு இருக்கேன். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த கமிட்ல வார்னிங்ஸும், எரரும் இருக்கு அவ்வளோதான். அது ம், உங்களுக்கு ஒரு ம். ஹிண்ட் குடுக்குது. நீங்க சால்வ் பண்றதா இருந்தா சால்வ் பண்ணலாம். ம், ம். ம். இப்படி பார்த்தா கெட் லாக்ன்னு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் போயிடுச்சா இல்லையான்னு. ஓகே, ஆமா. இது கமிட் ஆயிடுச்சா இல்லையான்னு தான் தெரியும். போயிடுச்சா இல்லையான்லாம் தெரியாது. ஓகே. போயிடுச்சா இல்லையான்னு தெரியணும்னா கெட் புஷ் பண்ணணும். அவ்வளோதான். கெட் புஷ் பண்ணீங்கன்னா போயிடும். ம். புஷ் குடுத்துடுறான் இப்ப. ம். நான் புஷ் குடுத்தேன்னா, ஆக்சுவலி அனேபிள் டூ ஆக்சஸ்ன்னு தான் வருது. உங்களோட நோட் யூஆர்எல். கிளியர்ன்னு சொல்லுது. ஏன்? நீங்க ஃபர்ஸ்ட்டு இங்கருந்து வெளிய வாங்க. கியூ குடுத்து வெளிய வாங்க. லாக் போட்டீங்கன்னா, கியூ கியூ குடுத்து வெளிய வரணும். ம். ம். இது அனேபிள் டூ புஷ்ன்னு சொல்லுதா? அனேபிள் டூ ஆக்சஸ்ன்னு வருது. ம். இந்த பாருங்க. இப்படிதான் மதியானத்துலருந்து நானும் ட்ரை பண்றேன். வரமாட்டேங்குது. அனேபிள் டூ ஆக்சஸ் தமிழ். நீங்க எதுவும் அக்செப்ட் பண்ணணுமா? எங்களோடது? இல்லையே. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் அதுல இருக்கு. தமிழ் ஸ்கூலோடது. ம். நான் பார்க்குறேன். github.com நீங்க புல் பண்ணீங்களா ஆனா? நாங்க புல் பண்ணிட்டோம். github.com Sicarians. repositories தமிழ் ஸ்கூல். ஓகே. அது ஆக்சஸ் எங்கேயோ ஆக்சஸ் குடுக்கணும். பார்க்குறேன். ம். ம்.
நான் அந்த டீமுக்கு ஆக்சஸ் குடுக்கல. நான் குடுக்குறேன். இப்ப புஷ் பண்ணி பாருங்க. ஓகே. புஷ் ஆயிடுச்சு. ம். இப்போ வேற யாராவது புஷ் பண்ணணுமா கூட? ஆமா. நான் பண்ணணும். பண்ணுங்க. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் புல் பண்ணிடுறேன். நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ம். சரி, அந்த இது லாஸ்ட் டைம் பண்ணது சர்வீஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்ல ஏதாவது பெண்டிங் இருக்கா? எங்கள போட சொன்னதா? ம். முடிச்சாச்சு. எது கேக்குறீங்க? என்ன பண்ண சொன்னதா? எல்லாருமே ஒரே இது தானே பண்ண ஆ, முடியும். ஆ. டீச்சர் டீச்சர் சொல்ல நீங்க எம்ப்ளாயி சொன்னீங்க சரி, அதுக்கப்புறம். ஓகே. எம்ப்ளாயி கண்ட்ரோலர். பண்ணியாச்சு. ஓகே. அதோட மொத்த கோடும் இப்ப இன்டகிரேட் பண்ணியாச்சா? இல்ல இனிமேட்டு தான் இன்டகிரேட் பண்ணணுமா? இன்டகிரேட்னா எத சொல்றீங்க? இதுல போட்டு அது வைக்கிறது. அதாவது 4 பேரும் பொண்ணாச்சான்னு கேக்குறாங்க. 4 எழில் பண்ண சேஞ்ச் உங்கள்ட்ட வந்துருச்சா? ஆக்சுவலா தனித்தனியா வச்சிருக்கோம் ஏழுமலை. பட் ஆனா இன்னும் இது பண்ணல. integrate அததான் நாங்க மதியானத்துல இருந்து ஒருத்தர் புல் பண்ணிட்டு எடுக்க ட்ரை பண்றோம். ஆக்சஸ் இல்லாதனால பண்ண முடியல எங்களால. ஓகே. மை பேட். எனக்கு ஞாபகம் இல்ல அந்த ரெபாசிட்டரிக்கு திருப்பி மறுபடியும் கொடுக்கணுங்கிறது. ஓகே. சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் ஆல்ரெடி கமிட் பண்ணது கமிட்ல இருக்கும்ல. இப்ப நான் ஜஸ்ட் புல் பண்ணிட்டு புஷ் கொடுத்தா போதும் தானே? ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்கிரீன காட்டுங்க. எனக்கு இப்ப ஓகே. என்ன கான்ஃபிளிக்ட் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்போ இப்ப பாரதி புஷ் குடுத்ததுக்கு அப்புறம் நான் புல் எடுத்துட்டா பார்வதி பண்ணது வரும். அதுக்கப்புறம் நிவேதா பண்ணது வரும். அதுக்கப்புறம் கீர்த்தி பண்ணது எனக்கு வருமா? அப்ப வந்து நான் அத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். 1 ஹவர் தான் இன்னைக்கு கிளாஸ் போடலாம்னு பார்த்தேன். சரி பார்ப்போம். போங்க. கெட்டு புஷ் கமிட் இது பண்ணிட்டீங்களா? கமிட் நான் ஆல்ரெடி பண்ணி இல்ல வச்சிருந்தேன். புல் எடுத்துட்டீங்களான்னு கேக்குறேன். புல்ல எடுத்துட்டேன். இப்பதான் எடுத்தேன். இவங்க பண்ணதுக்கு அப்புறம் எழிலக்கா பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெயில பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ உங்களோட சேஞ்சஸும் புஷ் ஆயிடுச்சு. இல்ல இப்பதானே இன்னும் பண்ணவே இல்லையே. என்டர் பண்ணுங்க. அஹ், இப்போ நிவேதா நீங்க உங்களோட சேஞ்சஸ் எடுங்க. உங்களோட நான் சேஞ்சஸ் புஷ் ஸ்டாப் பண்ணுங்க. பண்ணவா? நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. கீர்த்தி உங்களுக்கு எரர் வந்துச்சா? எதுக்குக்கா? எம்ப்ளாயிக்கா? சர்வீஸ்க்கா? ம். இல்ல எரர் காட்டும்ல. நம்ம இன்னும் ஒருத்தங்க பண்ணவே இல்லல்ல. ஓகே சரி, ஓகே. அத பார்க்கலாம். நிவேதா நீங்க புஷ் பண்ணுங்க. ஆனா நான் தனியா ப்ராஜெக்ட் போட்டு வச்சிருக்கேன். அதுல எரர் காட்டல. நிவேதா? இந்த வர ஸ்கிரீன் ஷேர் ஆலையோ? சாரி, நான் பண்ணிட்டு இருக்கேன், இருங்க. ஓகே. ஆ. ஏதாவது ஒண்ணுன்னா எங்களை திட்டிடாதீங்க. எல்லாம் பயத்துல உட்கார்ந்துருக்கோம். அச்சா, ஏங்க? இல்ல நீங்க எனக்கு இன்ட்ரெஸ்டா பண்றீங்களா? எனக்கு அது போதுங்க. தப்பா இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஓகே. ஏழுமலை நான் ஏற்கனவே எனக்கு எப்ப தெரியுமா ஒரு மாதிரியா இருக்கும், கோவம் வரும். ஆக்சுவலா உங்களுக்குன்னு இல்ல, உங்களை பத்தின்னு சொல்லல. இப்போ யூசுவலா இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன், இந்த மாதிரி பண்றேன்னா ஒண்ணு பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணணும். பண்ணவே நீ ட்ரை பண்ணல. நீ வந்து விளையாடிட்டு எனக்கு அது தெரியல, இது தெரியல அப்படியே ஒண்ணுமே எஃபர்ட்டே போடாம இது பண்ணணும். மறுபடியும் நெக்ஸ்ட்னு போறதுல வந்து அர்த்தமே இல்ல. அது வந்து இப்ப என்னோட டைம் ரொம்ப எஃபர்ட் வேஸ்ட். எனக்கு காசு கொடுத்து பே பண்ணாலே நான் அப்படி போக மாட்டேன். நான் ஆக்சுவலா வந்து இதெல்லாம் எடுப்பேன். செமினார்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் காலேஜஸ்ல கூட. 10,000 ரூபாய் ஒரு 1 ஹவருக்கு எனக்கு செமினார். அப்ப கூட நான் செமினார்ஸ் போக மாட்டேன். அடுத்த வருஷம்லாம் என்ன கூப்பிட்டாங்க, நான் போகல. லாஸ்ட் டைம் வந்தேன். பசங்க யாரும் அட்டென்டிவா இல்ல. அவங்களுக்கு நான் பேசுற டாபிக் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அண்ட் மோர் ஓவர் என்னால வந்து அந்த மாதிரியான ஒரு இத எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சோ ஏழுமலை நான் புஷ் கொடுத்துட்டேன். நைஸ். ஓகே. அப்பதானே தவிர தப்பா பண்றத பத்தி பிரச்சனையே இல்ல. ஆக்சுவலி நான் இப்ப இவ்வளவு நாளா நம்மளுக்குலாம் கிளாஸ்லாம் நான் கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல. ஏன்னா நீங்கலாம் முதல்ல கண்டினியூ ஆவீங்கன்னே நான் நினைக்கல.
சும்மா நாங்க ஒரு உங்ககிட்ட interest-ல இருந்து ஆக்சுவலி நெறைய கத்துருக்கோம். அதுவே நீங்க எங்களுக்கு ரொம்ப நீங்க சின்னதா சந்தோஷமா நினைச்சு இருக்கு. நீங்க வந்து சும்மா ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா இத பார்த்ததும் பயந்துருவீங்க. இல்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்க மாட்டீங்க. டிராப் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். உங்க ம். எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்னால மட்டும் தான் ஆக்சுவலா அது வந்து இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் வந்து நெறைய இருக்கு. இன்னும் இதுல போக வேண்டிய தூரம் நெறைய இருக்கு. பட் ஆனா இதே கன்சிஸ்டன்ட்டா ஒண்ணொண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு போனாலே போதும். மாசங்கள் ஆக ஆக நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு தானாவே எல்லாமே ஆட் ஆயிட்டே இருக்கும். இன்னும் எனக்கு என்னன்னா, நீங்க சிஸ்டம்லாம் கொஞ்சம் நல்லா அ பழகணும். அது வந்து என்னன்னா, இதுல சொல்லி தர முடியல. நேர்ல தான் பா பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்பனா ஒரு தடவ நேர்ல மீட் பண்ணுவோம். இங்க இருக்கிறவங்கலாம். நான் கீர்த்திக்கு என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். ஆ எனக்கும் பண்ணணும்ல, நானும் இங்க இருக்கேன்ல. நீங்க எங்க இருக்கீங்க? தமிழ்நாட்டுல இருக்காங்க. நிவேதா எங்க ஆமா. இருக்கீங்க? நீங்க வெளியூர்லயா இருக்கீங்க? ம். ஆனா சொன்னா இப்ப விட்டுற வர மாட்டீங்க? முடியாதுல்ல. இப்ப விசா இருந்தா தானே வர முடியும். ஓ! அது வேறயா? ஓகே, ஓகே. ம். இது நம்ம ஏதாவது பார்க்குக்கு போம்போது மீட் பண்ணும்போது சிஸ்டம் எடுத்துட்டு வாங்கன்னு ஓகே, சொல்லிருக்கேன். ஓகே. ம். ஓகே. ஆம். அது ஏழுமலை இப்போ அந்த ஆ ஜேபி அது டபுள் கிளிக் பண்ணா அந்த கோடு உள்ளார போகுமா? எனக்கு கமாண்ட் கிளிக் பண்ணா போக மாட்டேங்குது. நான் காட்டுறேன். ஓகே. இப்போ இதுதான் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட். இதுல நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கேனான்னு இப்ப பார்க்குறேன். பார்வதிக்கு வந்து மாடல் இல்லாம இருக்கே. சோ எங்களோடது ரன் ஆகாது. அதுல போட்டு வச்சிரவா இப்போ? நீங்க எப்படி கண்ட்ரோலர் போடுவீங்க? இல்ல இல்ல. அப்ப அவங்க வரலையே இப்போ. அதான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இப்போ இது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் மத்தத பார்த்துக்கலாம். ஓகே. மாடிஃபையர் ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர். நான் என்ன மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன்? ஓகே. இப்ப நான் ஏதோ பெருசா பண்ணல. ஓகேவா? இந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப இத எனக்கு ரிவர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, இங்க கிளிக் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா, ஃபுல் ஃபைல் இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா இப்போ இந்த ஃபைல்ல 10 சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். 10மே நான் ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்படி குடுத்து இப்படி ரோல் பேக் பண்ணிக்கலாம். ம். இல்ல அந்த 10 சேஞ்சஸ்ல எனக்கு 1, 2 சேஞ்சஸ் மட்டும் தான் ரிவர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்ப இந்த மாரி சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாரி ஆட்டோ வயர்ன்னு போட்டு மாத்திருக்கேன்ல, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணா அது இப்படி போயிடும். அவ்வளவுதான். இப்ப அந்த ஃபைல்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஓகே. இப்போ ஆ சேஞ்சஸ்ல எதுவும் பெருசா இல்ல. அதனால ஆல் குட். இப்போ நான் என்ன பண்றேன்னா, உங்களோட சேஞ்சஸ ஃபுல் எடுக்கிறேன். உங்களோட சேஞ்சஸ் எல்லாம் வந்துருச்சு. என்ன பண்ணிருக்கீங்க? எம்ப்ளாயி கண்ட்ரோலர் மாடல் கிரியேட் ஆயிருக்கு. ஆனா இந்த மாடல் இல்ல. அதனால இப்போதைக்கு வரல. ஓகே. ஆமா. டெலீட் வேல்யூஸ், அப்டேட் வேல்யூஸ், செட் ஆல் வேல்யூஸ். இதுல இந்த வேல்யூஸ்ங்கிறதுக்கு பதிலா கரெக்டான பேர் போட்டுக்கணும். லைக் கெட் எம்ப்ளாயி, கெட் ம். ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகே. ம். ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர் அப்படிதானே போட்டிருப்போம். கெட் ஸ்டூடண்ட் ம். 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 அப்படிதானே போட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஓகே. பாடி பாத் வேரியபிள் ஐடி சிறப்பு. ஐடி வந்து இன்டிஜரா கொடுத்துருக்கீங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா லாங்கா ம். ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ம். ஓகே. நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா இதுல லாங் தானே வச்சிருப்போம். ஆமா, ஆமா. ம். வேற என்ன இது நம்பர்? எனக்கு முக்கியமான விஷயம் நீங்க என்ன கத்துக்கணும் தெரியுமா? ஒரு இது ம். பண்ணணும்னா, நீங்க எதுவுமே புதுசாவே பண்ண வேணாம். ம். ஏற்கனவே இருக்கிற கோட படிச்சு பார்த்து புரிஞ்சுகிட்டு, அத காப்பி பண்ணி எப்படி ரெப்ளிகேட் பண்றதுன்னு தெரிஞ்சா மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ம். 50% வந்து நம்ம சமாளிச்சிடலாம் எல்லாத்தையுமே. ம். ஏன்னா உங்கள்ட்ட ஒரு டம்மி ஒண்ணுமே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட்ட குடுத்து ஒர்க் பண்ண சொல்ல மாட்டாங்க யாருமே. ம். ப்ராஜெக்ட்ல 90% எல்லாமே இருக்கும். ஓகே. அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து காப்பி பண்ணி போட்டு உங்களுக்கு பண்ண தெரிஞ்சாலே நீங்க ஒரு டெவலப்பர். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ரீடபிலிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்படி ரீட் பண்றது கோட? எப்படி நேவிகேட் பண்றது? எப்படி அத போய் பார்த்து, அத அப்படியே பார்த்து இதுல காப்பி அடிக்கிறது? அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரிஞ்சாலே ரொம்ப பெரிய விஷயம். ஐ மீன் ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்ற சென்ஸ் வந்து இனிஷியல்ல சொல்றேன். இனிஷியல்ல உங்களால எல்லாருமே அப்படிதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆ இப்போ ஒரு ஒரு இத பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மத்த எல்லாமே ஒண்ணு தான். இப்ப நான் இத பண்றேன்னு ம். வச்சுக்கோங்க. ஸ்டூடண்ட் கண்ட்ரோலர் நான் பண்றேன்னா எப்படி பண்ணியிருப்பேன்னா, இத அப்படியே காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணிட்டு, ம். எல்லா இடத்துலயும் எம்ப்ளாயின்னு ஸ்டூடண்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, எங்கெல்லாம் ஸ்டூடண்ட் இருக்கோ எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயின்னு மாத்தி விட்டுருவேன். ம். ம். அதே ஓகே. கண்ட்ரோலர் தானே வரப்போகுது. அதனால அப்படியே மாத்தி விட்டுட்டு, ஆ ஓ! இப்ப அதான் இங்கேயே மாத்தலாங்கிறீங்களா ஏழுமலை? இந்த இதுலயே மாத்தலாமா? இல்ல, ஆமா. இல்ல. அத காப்பி பண்ணி வேற கிளாஸ்ல போட்டு பண்ண வேற இதுல.
நான் என்ன ம், சொல்றேன்னா, இப்போ ஸ்டூடண்ட் எம்ப்ளாயி இருக்கா, நான் சும்மா ஒண்ணு பண்ணி காட்டுறேன். ம். டீச்சர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் போடுறேன். இது நம்ம ஓ, வச்சுக்க ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதை ம், எப்படி காப்பி ம், அடிக்கணும் ம். அப்படிங்கிறது. ஓகே. டீச்சர் கண்ட்ரோலர்னு ஒண்ணு நான் போட போறேன்னு முடிவு பண்ணி போட்டேன். ம். ஐயோ! ஸ்டார்ட் ஆகும்போதே இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. ம். என்னடா இது? இத போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ இதுல வந்து ஸ்டூடண்ட் சர்வீஸ்னு ஒண்ணு இருக்கா? அப்போ எனக்கு இதே ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர் சர்வீஸ்னு ஒண்ணு தேவை இல்லையா? ம், அப்ப ம். என்ன பண்ணுவேன்னா, அந்த பேக்கேஜ்ல போயிட்டு இத காப்பி பண்ணி மறுபடியும் அத டீச்சர் சர்வீஸா மாத்தி விட்டுருவேன். ஓகே. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றீங்க. ஆமா. அதே இடத்துல அப்படியே காப்பி, அப்படியே பேஸ்ட். ம். ஜென்யா சவுண்ட் குறை. ம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த எம்ப்ளாயின்னு ஒரு மாடல் நம்மளுக்கு தேவை. ம். அதே மாதிரி ஸ்டூடண்ட் கிட்ட போயிட்டு எம்ப்ளாயி அப்படின்னு கண்ட்ரோல் வீம் போட்டு இப்போ எம்ப்ளாயின்னு போட நான் வந்து டீச்சர் தானே கிரியேட் பண்ணேன். சரி ஆமா. இப்போதைக்கு எம்ப்ளாயே போட்டுக்கிறேன். ஏன்னா இதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக எம்ப்ளாயின்னு போட்டுக்கிறேன். இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. மற்ற எல்லாமே அது உள்ளார இருக்கிறத போயிட்டு ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, இப்போ இதில் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு போட்டேன் இல்லைங்களா? எங்கெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் நான் மாற்றணும். இந்த பேரையும் மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இங்கே போயிட்டு கமாண்டு ஆர், அதாவது ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்கு பதிலாக டீச்சர் சர்வீஸ் அப்படின்னு பேரை மாற்றிப்பேன். என்ன பண்ணீங்க? கமாண்ட் ஆர் கொடுத்தா என்ன ஆகுது? இப்போ கமாண்ட் எஃப்னா இந்த ஃபைல்ல எங்கெங்க இது இருக்கு, இது இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா கமாண்ட் எஃப். ஃபைண்ட் பண்றது கமாண்ட் எஃப் ஃபைண்ட். ஓகே. கமாண்ட் ஆர்னா ரீப்ளேஸ். இதை ஃபைண்ட் பண்ணிட்டு இது எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அந்த இடத்துலலாம் டீச்சர் சர்வீஸ்ங்கிறத ரீப்ளேஸ் பண்ண போறேன். இப்போ இது எங்கெங்க இருக்கு? இத்தனை இடத்துல இருக்குன்னு காட்டுது. 8 இடத்துல இருக்கு. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கா? ஒவ்வொன்றா நான் போய் பண்ண மாட்டேன். இங்க போய் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்கறது பதிலாக இங்க ஒவ்வொன்றா போய் பண்றது பெட்டர். நான் ஒவ்வொன்றாவே போய் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லாத்தையும் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு இருக்கா? இதை மட்டும் வந்து இப்போ டீச்சர் சர்வீஸ்னு மாத்திப்பேன் மேனுவலா. ஓ, டீச்சர் சர்வீஸ் இன்னும் கிரியேட் பண்ணலையா? பண்ணிட்டேன். அங்கே ஏதோ எரர் இருக்கு போல, அதனால எரர் அடிச்சுட்டு இருக்கு. அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து இங்க என்ன எரர்? இப்போ எரர் இங்க ஏதோ ஒரு கிளாஸ்ல இந்த இடத்துல எரர் இருக்குன்னு சொல்லுது. ஓகேவா? எங்க எரர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 ஐடியா இருக்கு. ஒன்னு இங்க பாத்தீங்களா, இங்க ரெட் கலர்ல ஒண்ணு தெரியுதா? இந்த இடத்துல இங்க எரர் இருக்குன்னு அர்த்தம். இங்க இந்த எல்லோ கலர்ல தெரியுதுன்னா வார்னிங் இருக்குன்னு அர்த்தம். அது பிரச்சனை இல்லை. ரெட் கலர்ல ஏதாவது எங்கன்னா தெரிஞ்சா மட்டும் எரர் இருக்குன்னு அர்த்தம். அது எங்க எரர் என்னன்றது இது மேல ஹோவர் பண்ணாலே காட்டுது பாருங்க. ஸோ அதை மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். இன்னொன்னு இங்க இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணினாலும் இங்க காட்டும் இது எங்க இருக்கு. இது இங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் இங்க போயிடும். இல்ல இங்க இருந்து இப்ப இது எங்க வேணா இருக்கலாம். இங்க இருக்கு. இப்ப இங்க எரர் இருக்குன்னா நான் இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அந்த திரும்ப என்ன எரர்னு காமிச்சிடும். ஓகேவா? இப்போ இங்க என்ன எரர் காட்டுது? ரிட்டர்ன் வந்து பூலியனா வச்சிருக்காங்க. ஆனா ஸ்ட்ரிங் மாதிரி ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால இதுதானா? இது அவ்வளவுதான். வேற என்ன விஷயம்? 7 இருந்துச்சு எரர். வேற எதுவும் இது இல்லை. இதுல எதுவும் வேற எரர் இல்லை. அதெல்லாம் கவுண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. விட்டுருங்க. இப்போ இந்த ஆட் ஸ்டூடெண்ட், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்னு இருக்கிற எல்லா இடத்தையும் நான் வந்து என்னவா மாத்திருவேன்னா டீச்சர்னு மாத்திருவேன். கமாண்ட் 6 ஸ்டூடெண்ட்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டீச்சர் அப்படின்னு மாத்துவேன். இதுல என்னன்னா இப்போ இங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல இருக்கு எஸ். ஆனா இதுவும் செலக்ட் ஆயிருக்குல்ல.
எனக்கு அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அதாவது கேஸ் சென்சிட்டிவிட்டியா இருக்கிறத பார்த்து கரெக்ட்டா சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். இப்ப இத சூஸ் பண்ணனா பாருங்க. இந்த எஸ் எல்லாம் இதாகல. புரியுதா? இந்த ஸ்டூடண்ட் செலக்ட் ஆகல. இந்த ஸ்டூடண்ட் தான் செலக்ட் ஆயிருக்கு. அதாவது கேப்பிட்டல் லெட்டர் எஸ் இருக்கிறது மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. அந்த ஏன்னா சிஏ செலக்ட் பண்ணாதான் அப்ப கேஸ் சென்சிட்டிவா ஆமா. எடுத்துக்கும். கேஸ் சென்சிட்டிவிட்டியா எடுத்துக்கும். இல்லாட்டி இது வந்து மேக்குக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல இல்ல எங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமா? ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட கமாண்ட் மட்டும் மாறும். கண்ட்ரோல் எஃப் கண்ட்ரோல் ஆர்னு இருக்கும்னு நினைக்கிறேன் விண்டோஸ்ல. இப்போ இத வந்து நான் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துடுறேன். அவ்வளவுதான். எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆட் ஸ்டூடண்ட் இந்த இடத்துலலாம் ஆட் டீச்சர்னு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ அடுத்த பிரச்சனை டீச்சர் ரெபாசிட்டரின்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. அப்ப நான் டீச்சர் ரெபாசிட்டரி போய் கிரியேட் பண்ணுவேன். ம். மொத்தமா 5 நிமிஷத்து வேலை தான். ஏற்கனவே ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அத காப்பி பண்ணி ஒரு இத புதுசா மறுபடியும் உருவாக்கணும்னா அதுக்கான டைம் அவ்வளவுதான். அப்ப இத பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே இருக்கிறத புரிஞ்சுக்க தெரிஞ்சா போதும். எங்கெங்க போய் மாத்தணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் பண்றேன்னா எனக்கு தெரியுது. இப்ப இதோட விட்டுற மாட்டேன். இப்போ வந்து இந்த டீச்சர் சர்வீஸ்ன்னு இருக்குதுன்னு இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எல்லா கிளாஸும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியாச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கிரியேட் பண்ணல. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இது ஸ்டூடெண்ட்னே இருக்கு. இங்க ஒரு டீச்சர்னு ஒண்ணு வேணும். ஒரு மாடல் வேணும். ம். ஸோ அது எப்போ தேவைப்படுதோ அப்பதான் பண்ணிப்பேன். நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்செல்லாம் போய் பண்ண மாட்டேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் அப்ப நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் டீச்சர் ரெபாசிட்டரி தப்புன்னு வந்தது. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது டீச்சருங்கிறது இல்லைன்னு சொல்லுது. அப்ப அதை ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி இங்க போயிட்டு டீச்சர் அப்படின்னு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ சர்வீஸ்ல வேற என்ன இஷ்யூ இருக்குன்னு ஒன் பை ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ டீச்சருங்கிறது ஏற்கனவே இங்க வந்துருச்சு. அதனால சர்வீஸ்ல இப்போ அது பிரச்சனைன்னு சொல்லாது. என்ன சொல்லுதுன்னா, சேவ் பண்ற இது ஏதோ இங்க சேவைகள்ன்றதுல தப்புன்னு சொல்லுது. அது என்ன தப்புன்னு சொல்லுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து முதல்ல இங்க டீச்சர் ரெபாசிட்டரியில போய் பார்க்கணும். இங்க ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டை உள்ள எடுத்துக்க சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஆனா இது டீச்சருங்கிறதுனால டீச்சர் கண்ட்ரோலருங்கிறதுனால டீச்சரோடது எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு டீச்சரோடதுல லாங் தானே இருக்கு ஐடி. ஆமா லாங் தான் இருக்கு. இப்போ வேற என்ன இஷ்யூ? இந்த ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ மாத்திடுவோம். அதுக்கு நான் பண்றேன், அதே கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இப்போ ஸ்மால் லெட்டர் எஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். டீச்சர் வந்து ஸ்மால் லெட்டர் டீச்சர்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து இந்த கிளாஸ்ல எந்த இஷ்யூவும் இல்லை. அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த கீழே ரெட் கலர்ல இருக்கா லைனு, ஆனா இது கீழே ரெட் கலர்ல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கிளாஸ்ல எங்கேயும் இஷ்யூ இல்லைன்னு அர்த்தம். இந்த கிளாஸ்ல எங்கேயும் இல்லை. ஆனா இந்த இடத்துல ஒன் ரிலேட்டட் ப்ராப்ளம் போட்டிருக்குல்ல, அப்படின்னா இதை யூஸ் பண்றவங்க இடத்துல இஷ்யூ இருக்கு. ஆனா இந்த கிளாஸ் கிளீனா தான் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த கிளாஸ்ல எங்கேயும் சைட்லயும் ரெட் கலர் இல்ல. அப்போ வந்து இந்த கிளாஸ்ல எதுவும் இஷ்யூ இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது எல்லாமே அங்கதான் இப்போ. ஆமா. இப்போ அடுத்து இது யூஸ் பண்ற இடத்துல பிரச்சனைன்னு சொல்லுது இல்லையா? இதை இங்க கிளிக் பண்ணி இடத்துல யூஸ் பண்றீங்களோ அங்க போயிடும். இப்போ இங்க கண்ட்ரோலர் வந்துருச்சு. இப்போ இங்க இருந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் மறுபடியும். இப்போ டீச்சர் கண்ட்ரோலர்ல அதே வேலைகளை திருப்பி செய்யணும். இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்னு இருந்ததோ அங்கெங்கெல்லாம் டீச்சர்னு மாத்துவோம். இதை காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் ஆனா கவனமா ஒண்ணு பாத்துக்கணும். இந்த ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எங்க தேவையோ அங்க மட்டும் மாத்தணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் கேபிட்டல் லெட்டர் எஸ் எனக்கு இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை கிளிக் பண்ணிடுவேன். இப்போ நான் செக் பண்ணிப்பேன். கேபிட்டல் லெட்டர் எஸ் இருக்கிறது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. அது பாருங்க, இது செலக்ட் ஆகல. ஆனா இதெல்லாம் செலக்ட் ஆயிருக்கு. மொத்தம் 23 இடம் எல்லா இடத்துலயும் மாத்திடும். இப்போ அடுத்தது இந்த ஸ்மால் லெட்டர் ஸ்டூடெண்ட் இருக்கிற இதை மாத்திடுவோம் அதே மாதிரி. அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் மாத்தியாச்சு. இன்னும் எரர் சொல்லுது. என்ன எரர் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்க எரர் சொல்லுது.
என்ன error சொல்லுதுன்னா, இப்போ இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு எங்கேயோ இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது கண்ணாபின்னான்னு இருக்கு. எனக்கு இதில் படிக்கிறது கஷ்டமா இருக்கு. இதை வந்து அலைன் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ இல்ல கமாண்ட் ஏ நமக்கு மேக் யூசருக்கு. கமாண்ட் ஏ போட்டீங்கன்னா ஃபுல் டாக்குமெண்ட் செலக்ட் ஆயிருக்கா? ம். அதை செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலா ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோலு ஆல்ட் எல். அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா மறந்துடுவீங்க, இப்போதைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னா இங்க போயிட்டு எடிட் கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட்டா? ஆஹா கண்ட்ரோல் ஆல்ட் எல் 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 இண்டென்ட் செலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீ காலை தேடி பார்த்தேன், ஃபைல்ல போய் பார்த்தேன், எடிட்லயும் பார்த்தேன், வியூல கூட பார்த்தேன், ஆனா காணும். ஃபார்மேட்டிங்னு ஒண்ணு இருக்கும். அது எங்க இருக்குன்னா எங்க இருக்கும்? எடிட்ல இருக்குமா? கோட்ல இருக்கும். கோட்ல ம். ரீஃபார்மேட் ஃபைல். ம். ஆ இங்க இங்க இருக்கு பாருங்க ஷார்ட்கட் இதுக்கு என்னன்னு. ம். ம். அதை எடுத்துக்கலாம். நான் வந்து ரீஅரேஞ்ச் கோடு இல்ல ரீஃபார்மேட் ஃபைல் எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். நான் ரீஃபார்மேட் ஃபைல் கொடுக்குறேன். ஆனா நிறைய இருந்ததாட்டுக்கு ஆப்ஷனு. அவ்வளவுதான். இப்போ ரீஃபார்மேட் ஆயிடுச்சு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஆ, வேற ஏதாவது நான் பண்ணது இது ஆட்டோ இண்டென்ட் லைன்ஸ். கமாண்ட் ஷிஃப்ட் எல்லுன்னு சொன்னால, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். எப்பா. எனக்கு ஹலோ. வந்து எப்படின்னா எனக்கு அது என்னன்னே ஞாபகம் இருக்காது. ஆனா அது வந்து மசில் மெமரியில இருக்கும். நான் பட்டனை கிளிக் பண்ணுவேன். அது எனக்கு தெரியும் அது எங்க போகுதுன்னு. அது என்ன பட்டன் எனக்கு தெரியாது ஆக்சுவலா. இல்ல அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னா அதை இங்க வந்து தேடி பிடிச்சி இப்படி எடுத்துப்பேன். இது எங்க இருக்குங்கிறது நம்மளோட கெஸ் தான். இப்போ கோட் ஃபார்மேட்டிங்னா அது 1 2 தடவை பார்த்துட்டீங்கன்னா எது இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ம். நீங்க நான் ஈக்குவாலிட்டி தேடி பார்த்தேன். வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இல்லாம இதுல இருக்கிற எல்லாமேலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேரா இருக்கிற ஒரு சிலர் தானே யூஸ் பண்ணுவோம். அதனால அடிக்கடி அதையே திருப்பி திருப்பி யூஸ் பண்றதுனால அது ஒண்ணும் நமக்கு கஷ்டமா இருக்காது. ம். நம்ம இஷ்யூ என்னன்னு பார்ப்போம். இதுல ஏதோ ஒரு இஷ்யூ சொல்லுது. என்ன இஷ்யூ சொல்லுது அப்படின்னா இங்க ஒரு பிராக்கெட் மிஸ் ஆகுது. இங்க 2 பிராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ம். இங்க ஒரே ஒரு பிராக்கெட் தான் இருக்கு. அது என்ன இஷ்யூ சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே கரெக்டா சொல்லுது. எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் பிராக்கெட். இந்த இடத்துல மவுஸ் பாயிண்ட் எடுத்துட்டு போய் கரெக்டா வச்சீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்லுது. எல்லா நேரங்களையும் அது அப்படி கரெக்டா சொல்லிடுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்லாது. ஒருவேளை தப்பா சொல்லுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ வந்து அப்டேட் டீச்சர் கெட் மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்ட். ஆமா. அது ஏன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த இதுல இருந்து வர்ற வேல்யூவ தான் அப்டேட் டீச்சர்ங்கிற ஒரு வேரியபிளே ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ம். ஆனா, இங்க திருப்பி உள்ளேயும் அப்டேட் டீச்சர்ன்றதை யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. அதனால அது தப்புன்னு சொல்லுது. அதை எப்படி அப்போ கரெக்ட் பண்றதுன்னா, இந்த அப்டேட் டீச்சர் யூஸ் பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற டீச்சர் அப்படியே யூஸ் பண்ணணும். ம். ஸ்மால் லெட்டர் டி போடணும் இப்ப. ம். அவ்வளவுதான். இங்க கரெக்டா போட்டுறீங்க 2வது ஆர்குமெண்ட். ம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தப்பா இருந்து. ஓகே. இந்த வேற என்ன அப்படியே தப்பு இருக்கு? இங்க என்ன முடியுது? இந்த ஃபங்க்ஷனோட முடியுது. பட் இந்த ஃபங்க்ஷனுடைய கிளாஸ் வந்து பார்வதி ஃபோன் பண்றாங்க. நான் இது பண்ணிட்டேன். அலோவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய கிளாஸ் வந்து கரெக்டா க்ளோஸ் ஆகல, என்க்ளோஸ் ஆகல. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுடைய ஓப்பனிங் இந்த இடத்துல மவுஸ் பிடிச்சீங்கன்னா இதோடைய ஓப்பனிங் க்ளோசிங் எதுன்னு தெரியும். ம். அப்படிதான் வச்சு பார்த்தேன் காலையில. அவ்வளவு இதோட நேரம் ஓப்பனிங் க்ளோசிங் எங்க இருக்கு? இதோட க்ளோஸ் இங்க இருக்கு. இதோட ஓப்பனிங் இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கே தவிர இதுக்கு கீழ பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. அப்ப இந்த கீழ எதுவும் இல்லன்னா என்ன அர்த்தம்? கிளாஸுக்கான க்ளோசிங்க காணோம்னு அர்த்தம். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஏழுமலை? எனக்கு தெரியும், நான் மொபைலே பார்க்கல, ஃபோன் வந்ததே தெரியாது. அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். டோன்ட் வரி. ஒண்ணும் பெருசா பண்ணல. ஆளாளுக்கு அவங்க பண்ண சேஞ்சஸ புஷ் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே இன்னைக்கு ரிவ்யூ ஓகே. மட்டும்தான் நடக்கும் போல. பட் ஸ்டில் பரவாயில்ல. ரிவ்யூவும் வந்து ஒரு நல்ல இதுதான். நான் இன்னும் கொஞ்சம் ஒண்ணு சில பெஸ்ட் பிராக்டிசஸ்லாம் சொல்றேன். இதெல்லாம் எப்படி ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்ட்டு. ஆம், அவ்வளவுதான். இப்போ டீச்சர் கண்ட்ரோலரே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேற என்ன? அவ்வளவுதான். நம்ம மத்த எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ.
டீச்சர் கண்ட்ரோலர்ல இப்போ அதை வந்து 1 by 1 பார்த்து அப்படியே சும்மா ஒரு பார்வை பார்த்துக்கணும். இப்போ டீச்சர் கண்ட்ரோலர் டீச்சர் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நான் காப்பி பேஸ்ட்ல பண்ணேன். எனக்கே தெரியாம நான் மிஸ் பண்ணியிருந்தேனா ம். இதோடைய இந்த என் பாயிண்ட்லாம் கூட அழகா மாறிடுச்சு பாருங்க. டீச்சர்ஸ் இது ம். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல கன்சிஸ்டன்டா இருக்கும். இப்போ இதுல ஒரு மாதிரி இதுல ஒரு மாதிரி இதுல ஒரு மாதிரிலாம் இருக்காது. ம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஒண்ணு ஒழுங்கா தெரிஞ்சாலே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்படி. சில யூடியூப் வீடியோ எல்லாம் இந்த பாத்தே முன்னாடி கொடுத்துறாங்க. மேப்பிங் சொல்லிட்டு இந்த பாத்து டீச்சர் முன்னாடியே ஆமா. அது வந்து கான்டெக்ஸ்ட் மேப்பிங். அது வந்து இந்த கிளாஸ் லெவல்ல கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதுல ஒரு 10 சர்வீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கிரியேட்டு, கெட்டு இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்குல்ல இப்போ இந்த கிளாஸ் உள்ளார. ம். எல்லா கிளாஸுக்குமே ஒரு பேஸ் பாத் இருக்கணும்ல. பேஸ் பாத்னா நான் என்ன சொல்றேன்னா, இருங்க காட்டுறேன். இப்போ இங்க பாருங்க. இதுல வந்து சிக்காரியன்ஸ்னு இருக்கா? சிக்காரியன்ஸ், தமிழ் ஸ்கூல், செட்டிங்ஸ், ஆக்சஸ்னு இருக்கா? ம். இப்போ இந்த செட்டிங்ஸ் இந்த சிக்காரியன்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணா தான் வரப்போகுது. அதாவது என்னுடைய எல்லா ரெபாசிட்டரிக்குமே சிக்காரியன்ஸ் இருந்துரும் இருக்கும். சிக்காரியன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கா? github.com சிக்காரியன்ஸ்ங்கிறது மாறவே இல்ல. ம். எங்க போய் மாறுதுன்னா, நான் எந்த ரெபாசிட்டரி அதுக்கப்புறம் கிளிக் பண்றேனோ அங்க தான் மாறும். இது இப்போ நாங்க git learningன்னு கொடுத்துட்டோம்னா, இங்க GitHub மாறி. சிக்காரியன்ஸ், git learning இங்க தான் மாறுது. அப்போ இது வரைக்கும் இருக்கிற பாத் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கு எல்லா இதுக்குமே. ம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அதை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இங்க போய் போட தேவையில்ல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்க வந்து யூசுவலா இப்படிதான் இருக்கும் உங்களோட எண்ட் பாயிண்ட். இப்போ API/teacher அதே மாதிரி API/teachers இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் போயிட்டு நான் மாத்த வேணாம். மாத்தணும் இப்படி இருக்க போகுதுன்னு வச்சுங்களேன். ஜென்ரல் எல்லாத்துக்கும் இப்படி இருக்குன்னா வேணா அப்படி பண்ணிக்கலாம். ஆமா. இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காமனா நிறைய இருக்கு அப்படின்னா, காமனா இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கா போடாம ம். அதை தூக்கி மேல போட்டுக்கலாம். கிளாஸ்க்குள்ளார. கிளாஸ்க்கு மேல ஒரு அனோடேஷன் போட்டுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேப்பிங்க்கு API டீச்சர் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி APIன்னு இருக்கா முன்னாடி. ம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு மேல போயிட்டு அந்த இதை போடணும். அது போடுறதுக்கு பதிலா இங்கேயும் வந்து அதை போட்டுக்கணும். ஆட் மேப்பிங் மேப்பிங் போட்டு அந்த பிராக்கெட்குள்ள ஏபிஐன்னு போட்டுக்கணும். ஆமா. என்ன காமனா வருதோ அதை போட்டுக்கணும். இப்போ வந்து நான் சும்மா APIன்னு ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். ஆக்சுவலான கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய பெரிய பேரா கூட இருக்கும். ம். ஒரு மாதிரி எப்படின்னா ப்ராஸ்பர் டாட் இல்ல ப்ராஸ்பர் ஸ்லாஷ் API இப்படி இருக்கும். value இது என்ன எப்படி போடுறதுன்னு சொல்லல. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போடுற மாதிரி தான் போட்டுருந்தாங்க. வேல்யூ கீழே ஒண்ணுமே இல்லையே. மேப் அப்ப ரிக்வெஸ்ட் மேப்பிங் நினைக்கிறேன். மேப்பிங் வெறும் மேப்பிங் கிடையாது. ஆமா. ரெக்வெஸ்ட் மேப்பிங் வந்து அதுக்கு ஒரு கிளாஸுக்குரிய பாத்து தானே அது ரெக்வெஸ்ட் மேப்பிங்னா இல்லையா? அப்படிதானே? ஆமா. இதுல வெறும் மேப்பிங்னு போடக்கூடாது. ரிக்வெஸ்ட் மேப்பிங் இதான் அதோட அனோடேஷன். அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா. நான் எழுதி சொன்னதான் அப்படியே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாள் போட்டதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கிளாஸுக்குள்ளார இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலேயும் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும்ன்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ம். அப்போ இதோட பாத் என்ன இப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த போஸ்ட் மேப்பிங்கோட பாத்தை நீங்க போயிட்டு இப்போ இதுல போய் மாத்தணும். இப்போ போஸ்ட்மேன்ல எப்படி போடுவீங்க அப்படின்னா 8080 லோக்கல் ஹோஸ்ட் 8080 ப்ராஸ்பர் API அதுக்கப்புறம் கீழே வந்து டீச்சர். ம். இதான் அதோட பாத் ஓவரால் பாத். ம். அதான் அந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங். இப்போ அதே மாதிரி இப்போ இதுலயும் எனக்கு இந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங் வேணும். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்லயும் அதே மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு வச்சுங்களேன். எல்லா கிளாஸ்ல இருக்கிறதும் எல்லா கண்ட்ரோலர்ல இருக்கிறதும் இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அதுதான் கான்டெக்ஸ்ட் மேப்பிங். அது வந்து இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் இது தெரிஞ்சுக்கிறது தேவைதான் ரிக்வெஸ்ட் மேப்பிங். இப்போ மாதிரி எல்லா கிளாஸ்லயுமே இந்த மாதிரி காமனா ஒன்று இருக்கு அப்படின்னா
இது எல்லா கிளாஸ்லயும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் போயிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இது உள்ளார ப்ராஜெக்ட் உள்ளார வரப்போற எல்லாமே இந்த ப்ராஸ்பர் ஏபிஐன்னு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கிற கேஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க போயிட்டு அது எங்க இருக்கும்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, செக் பண்றேன். கான்டெக்ஸ்ட் பாத். ஆனா அந்த கான்டெக்ஸ்ட் பாத் ஸ்ப்ரிங் உள்ளார இருக்குமா சர்வர் உள்ளார இருக்குமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அநேகமா ஸ்ப்ரிங் உள்ளார தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்டெக்ஸ்ட் பாத்துங்கிற மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு கீ இருக்கும். இதை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க எல்லா கண்ட்ரோலர் மேலேயும் போட்டிருக்கீங்க இல்லையா, ம். அதை போட தேவையில்ல. இப்போ ப்ராஸ்பர் டாட் என்ன அது பேரு ஏபிஐ அப்படின்னு அதை நான் காட்டுறேன் அது எப்படி பாக்குறது அப்படின்ட்டு. பட் ஆனா விஷயம் இவ்வளவுதான். ஓகேவா? Okay. சரி, நான் இதுவும் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி பண்ணி காமிச்சது கூட காப்பி பேஸ்ட் பண்றது எப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணி காமிச்சேன். ஆக்சுவலா இப்போ நான் வந்து அதெல்லாம் இப்பெல்லாம் நான் பண்ண சேஞ்சஸ் எனக்கு எதுவுமே வேணாம், நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இங்க போயிட்டு சேஞ்சஸ்ல இத்தனை சேஞ்சஸ் இருக்கா, ம். அப்படியே அதை ரைட் கிளிக் பண்ணி ரோல் பேக் கொடுத்துருங்க. ஓகே. என்னென்னன்றது சேஞ்சஸ் மொத்தம் வேணாண்ணா. ஆமா, இப்போ இது மொத்தமா எல்லாமே இருக்கா, எல்லாமே தூக்கி ஒண்ணா ரோல் பேக் பண்ணி. அதாவது பழைய மாதிரியே சர்வர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணுங்கிறதுக்கு. ஆமா, இப்போ இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி இருந்தது அதே மாதிரி வந்துடும் எனக்கு. ஓகே ஓகே. அதாவது இப்போ லாஸ்டா நீங்க எழிலாம் பண்ணாங்க இல்லையா, அது மட்டும் நான் பண்ணதெல்லாம் இருக்காது. ஓகே. என்ன இருக்கு, இருக்கு, அதான் டீச்சர்லாம் இருக்கு. இருங்க, இன்னும் அப்டேட் ஆகல, சிஸ்டம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா நான் டீச்சருங்கிறதெல்லாம் கிட்டு கூட இங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்னு கேட்கும் இல்லையா, கேட்டுச்சு. அதை ஆட் நான் கிட். அதை நான் பண்ணல போல, அதனால அது என்ன இருக்குன்னா அன்வெர்ஷன்ல வந்துருச்சு. ஓகே. ஓகே. அதான் வேற கலரா காமிக்குதா? ஆமா, அதனாலதான் அது வேற கலர்ல காட்டுது. நல்ல கேள்வி. இங்க பாருங்க, இதோட கலரும் டிஃபரன்ஸ் பாத்துங்க. கலரும் டிஃபரன்ஸா இருக்கு. இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ங்கிறது ஒரு மாதிரி கலர்ல காட்டுது, இது ரெண்டும் வேற கலர்ல காட்டுதுன்னா என்ன அர்த்தம்னா, இது கிட்டு ட்ராக்கே பண்ணலாம்னு அர்த்தம். ஏன்னா நான் ஃபைல் ஆட் பண்ணும்போது அதை ட்ராக் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ம். ஸோ அதனால அது எல்லாமே அன்வெர்ஷன்ல இருக்கு. ஸோ இதை வந்து தனியா போயிட்டு டெலீட் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இப்போ எதுவும் இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்போ ஏற்கனவே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்வதி, நீங்க ஒரு மாடல் பண்ணணும்ல, அந்த மாடலை வந்து புஷ் பண்ணிடுறீங்களா? இங்க எம்ப்ளாயி தானே சொல்றீங்க மாடல்? அது எனக்கு இதுல ஓபன் ஆக மாட்டேங்குது. அங்க தமிழ் அப்ளிகேஷன் ரன் ஆக மாட்டேங்குது, டைரக்டரியா தான் ஓபன் ஆகுது. நான் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட பர்சனல்ல தான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தமிழ் ஸ்கூல்ல பண்ண முடியல. இந்த இருக்குல்ல ஷேர் பண்ணட்டா ஸ்கிரீனு? பண்ணலாம், ஒரே நிமிஷம் இருங்க, நான் வரேன். சரி பண்ணுங்க, அது என்ன பிரச்சனை உங்களோடதுல பார்த்தாலும். எங்க இருக்கு? சரி, நான் சனி ஞாயிறுலாம் என்ன பிளானு? இல்ல, லாங் வீக்கெண்ட் வருது, ஏதாவது நமக்கும் லாங் வீக்கெண்ட் வேணுமா அப்படிங்கறதுக்காக கேக்குறேன். நாளைக்கு நான் வெளில போறேன். நாளைக்கு நான் வீட்ல இருக்கேன். நாளைக்கு நான் வெளில போறேன். நாளைக்கு போறேன் நானும். சண்டே நான் வெளியில போறேன். சண்டே ஃபுல் பிஸி கீர்த்தி. எல்லாம் பார்ட்டிஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. மண்டே ஃப்ரீ தான். மண்டே தானே லேபர் டே. ஆமா, ஆமா, இவருக்குலாம் லீவ் கிடையாது மண்டே. அப்போ சாட்டர்டே சண்டே ஃபுல் ஆஃபா? என்ஜாய். சரி, ஓகே, அது நம்ம மண்டே மீட் பண்ணலாம் திருப்பி. ஓகேவா? ஓகே, நான் அந்த ஷேர் பண்ணிட்டேன். தெரியுதா? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இது போஸ்ட்கிரஸ் கனெக்ட் ஆச்சா? எனக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா உள்ள இப்பதான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். மத்தவங்களுக்குலாம் கொரிலாம் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இல்ல, அதுல ஒரு டவுட் இருக்கு, நான் லாஸ்ட் கேட்டுக்கிறேன் அத. இதுல போயிட்டு டைரக்டரி தான் எனக்கு கிரியேட் ஆகுது. ஃபைல்ல போய் டைரக்டரி தான் கிரியேட் ஆகுது. உங்களோட தான் புல் எடுத்து வச்சிருக்கிறேன், ஆனா இப்படிதான் வருது. அப்புறம் இங்கேயும் அந்த தமிழ் அப்ளிகேஷன் ரன் ஆகுற ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. அதனால என்னோட தனியா பண்றதுல நான் பண்ணி வச்சிருக்கேன் அந்த எம்ப்ளாயி. ஏன் காட்ட மாட்டேதுன்னா, சரி இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு, இதை ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி இருந்தாலும் நீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கனால நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் தானே. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படிலாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? நான் தான் டைரக்டரியா ஓபன் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சேன். டைரக்டரியே ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்கிறேன். அது எதுக்கு டைரக்டர்? எப்படி நீங்க டைரக்டரியா பண்ண முடியும்? டைரக்டரினா என்ன? ஃபோல்டரு. நம்மளுக்கு தேவை ஃபைல் தானே வேணும். நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கிளாஸா தானே கிரியேட் பண்ணணும் அதுல. சரி, டைரக்டரியா கிரியேட் பண்ணா எப்படி அதுல ஃபைல் கிரியேட் பண்ண முடியும், கிளாஸ் கிரியேட் பண்ண முடியும்?
இல்ல நீங்க அன்னைக்கு டைரக்டரியா கிரியேட் பண்ணும்போது அந்த இது ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நார்மலா இன்டர்ஃபேஸ் அந்த இந்த மாதிரி இல்ல ஆட்டோமேட்டிக்கா ரன் ஃபர்ஸ்ட் ஆயிடும். இருங்க, அதெல்லாம் அடுத்தது. அது முதல்ல ஏற்கனவே இருக்கிற கரெக்டான ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆச்சா? நீங்க இதெல்லாம் பண்றதெல்லாம் அடுத்து. நீங்க ஒரு புதுசா ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்றது முதல்ல. நீங்க வச்சிருக்கிற பேஸ் ப்ராஜெக்ட் ரன் ஆகுதா? அந்த ரன் ஆப்ஷனும் வரலன்னு தான் சொல்றேன். இந்த இந்த இதுல வரவே இல்ல. சரி, பில்ட் ஆகுதா? ம்ஹும். எதுவும் எரர் இல்ல. காமிக்குதா? ஆமா எதுவுமே ஆப்ஷனே வரல. நான் இவங்க அப்பா கிட்ட கேட்டேன். ஏதாவது எரர் காமிக்குதா? இந்த இதுதான் காட்டுது. நான் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதாங்க இதுதான் காட்டுது. எரர் காமிக்குதா? அந்த எரர் காட்டுதுல இந்த அப்புறம் இது. என்ன? எதுக்கு கேக்குறேன்னா, இதுல எரர் காமிக்கிறது தெளிவா தெரியுது. இங்க பாருங்க, ஃபெயில்டு டிபெண்டன்சி ரிக்வயர்ட்னு ஏதோ ஒரு சொல்லுது இங்க. இதுல காட்டுது. ஆனா இங்க எதுவும் எரர் அடிக்கலையே. அதனால கேக்குறேன். அதெல்லாம் இன்னும் போகவே ஆரம்பிக்கல அது. அதுக்கு முன்னாடியே அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே. அது ம். அது கம்பைல் ஆனா தானே அதுல இதுல இது பிரச்சனை அப்படின்னு அது சொல்றதுக்கு. ம். அது இன்னும் அது கனெக்ட், ஏன்னா அதுக்கு இப்ப அது எப்போ அது சொல்லணும்னா, இப்போ ஜாவா வெர்ஷன் நான் 17 யூஸ் பண்றேன், 22 யூஸ் பண்றேன்னு ஒண்ணு இருக்கு. ம். இப்போ அது நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னாதான் ஜாவா இங்க இருக்கிற ஜாவாவை எடுத்து இதை செக் பண்ணணும். அது கூட கம்பேர் பண்ணி இது கம்பைல் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணணும்ன்றதே ஐடிக்கு தெரியும். இப்போ ம். வந்திருக்கிற எரரு என்ன ஜாவானே அதனால கண்டுபிடிக்க முடியல. ஓகே. அது வெர்ஷன் சம்பந்தமா ஏதோ பிரச்சனை. அதனால இப்போ உங்களுக்கு வருது. இந்த இஷ்யூ நம்ம வந்து நிறைய தடவை பார்த்திருக்கோம். நீங்க இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கணும். கீழே உங்களுக்கு தெரியல? ஜாவா ரன் பில்டிங் ஜாவா 17ல இருக்குன்னு காட்டுது. அப்படியே செட்டப் பண்ணணும்ல. படிக்க கூடாது, நான் சொல்றபடி படிங்க. ஒரு லைனா படிங்க மேல இருந்து. எப்போ என்ன புரியுது பாருங்க. கான்ஃபிகரேஷன் root project தமிழ் ஸ்கூல் would not resolve all artifacts for configuration class இல்லங்க, படிக்கணும் நீங்க என்ன எனக்கு படிச்சு கட்ட சொல்லலைங்க. அந்த ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரியணும். இப்போ வந்து could not resolve all artifacts for a configuration class path அப்படின்னு சொல்லிருச்சா? ம். could not resolveனா என்ன சொல்லுதுன்னா, டிபெண்டன்சிஸ்லாம் நீ போட்டிருக்க, ஆனா அதெல்லாம் என்னால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுது. ம். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுதுன்னா, அது திருப்பி கீழே கண்டினியூ பண்ணி சொல்லுது. could not resolve your Spring Boot Gradle version plugin 3.3.2 required by this project. என்ன ப்ராஜெக்ட்? இந்த Gradle plugin 3.3.2 எடுக்க சொல்லிருக்க. Because dependency requires at least JVM runtime version 8. This build uses Java 8 JVM. அதுல எல்லாம் செக் பண்ணிட்டேனே. அதுல இல்ல, அது ஜாவா புரிஞ்சுதா என்னன்னு? இது வந்து என்ன ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்குன்னு இப்ப போய் பார்க்கணும். செக் பண்ணுங்க. இப்போ அது புரிஞ்சிச்சுல. இப்ப அது போய் என்ன இருக்குன்னு மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. 21 தான் இருக்கு. 21 இருக்கு. இப்ப நம்மளுடைய ப்ராஜெக்ட்டோட வெர்ஷன் என்ன? இந்த ப்ராஜெக்ட் தமிழ் ஸ்கூலுங்கிற இந்த ப்ராஜெக்ட் என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு பாத்துட்டீங்களா? 21ல தான் இருக்கு. இந்த இருக்குல்ல. சிறப்பு. இந்த இருக்குல்ல. ஓகே. ம். கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. அந்த இஷ்யூ அந்த இதுல டெர்மினல் அங்கல்ல. இல்லையா? இதுலயா? அது அந்த விண்டோ கொஞ்சம் பெருசுபடுத்திக்கங்க. ஆக்சுவலா உங்களோட தான் புல் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப ஏன் இந்த எரர்லாம் அடிக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அது தெரியல? அது தெரியணுமே. இப்ப ஏன்னா என்னோடது ரன் ஆகுதுதான். இப்போ உங்களுக்கு கம்பைல் டைம் இஷ்யூ வந்தது, கோட்ல ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா 7 மலைக்கு அது கரெக்ட். அது 7 மலைக்கு மட்டும் அது கம்பைல் ஆகுது. எனக்கு ஏன் கம்பைல் ஆகலன்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற இஷ்யூ என்ன? இனிஷியலா இருக்கிற அந்த கிரேட்லயே லோட் ஆகல, டிபெண்டன்சிஸே டவுன்லோட் ஆகல. அப்போ உங்களோட டிபெண்டன்சி டவுன்லோட் பண்றதெல்லாம் உங்களுடைய லோக்கல் டூல் தானே. கிரேடுங்கிற நீங்க வச்சிருக்கிற டூல் தான். அது உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற டூல் தான். இப்ப நான் என்னோட கம்ப்யூட்டர்ல அந்த டூல் கரெக்டா செட் ஆயிருக்கு, என்னோடதுல அது கரெக்டா இருக்கு, அதனால எனக்கு அது ஒர்க் ஆச்சு. இப்போ உங்களோடது அது ஒர்க் ஆகல, அவ்வளவுதான் விஷயம். அது ஏன் ஒர்க் ஆகல அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. காஸ்ட் டு பை என்னென்னமோ சொல்லுது. டிப்ரிகேட்டட் கிரேட் நிறைய பிரச்சனை சொல்லுது. கிரேடல் 3.3.2. ஓகே. மத்த யாருக்குமே இந்த பிரச்சனை வரல இல்லையா? ஆக்சுவலா என்னோட தனியா பண்றதெல்லாம் நான் ரன் ஆகுது. எல்லாமே ப்ராப்ளம் இல்ல. அதான் அது ஏன்னா நீங்க வெர்ஷன்ஸ் வந்து அதுல கரெக்டா வச்சிருப்பீங்க. இது நான் யூஸ் பண்ற அதே வெர்ஷன்ஸ் அதே இதுல இருக்குமான்னு தெரியல. நம்ம 21ன்னு நான் ஒரு இது போட்டு வச்சிருக்கேன். நீங்க யாரும் அதெல்லாம் இன்னும் ரன் பண்ணி பார்க்காதனால மத்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கா இல்லையானே தெரியல. கரெக்டா? ரன் பண்ணி பார்க்கலனாலும் அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் வருது இல்ல. ரன் பண்ற ஆப்ஷனாவது காட்டுது இல்ல. எனக்கு வர மாட்டேங்குதுலன்னு யோசிச்சேன்.
அது கரெக்ட் தான். அது வரல ம். மாட்டேங்குதுன்னா ஏன் வரலன்னா இதனால தான் வரலன்னு புரிஞ்சுங்கன்றேன். இப்போ இது தெரியல, இது வரல அப்படி சொல்லக்கூடாது. உங்களோட பிரச்சனை என்னங்கிறத இப்போ நீங்க இப்போ என்கிட்ட சொல்றீங்கனாலே இங்க இதான்பா பிரச்சனை, அதனால தான்பா அது வரல அப்படிங்கிறதே தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு. சொல்றீங்க. இப்போ இங்க வந்து நீங்க பாத்தீங்களா, பார்த்ததும் எரர் இருக்கா, இதுல எரர் வந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த எந்த ஆப்ஷனும் கிரியேட் ஆகல. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ணும்போது தான் இந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஆட் ம். கான்ஃபிகரேஷன் மேல இருக்குல்ல, ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ணாதான் இது கிரியேட் ஆகும். ம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றதுனா எப்படி போய் ரன் பண்ணுவீங்க? அது நான் மெயின் ஏதோ இதுல மாத்த ரெஜிஸ்டர் சொன்னீங்க. பண்றதுல இதுல இருந்து இதுல போயிட்டு நீங்க தமிழ் ஸ்கூல் அப்ளிகேஷன் வரணும். நீங்க அதான் என்ன பண்ணணும்னு பாத்துட்டு இருந்தேன். ஓகே. ஆக்சுவலா இங்க கீழ மெயின் கிளாஸ் ஒண்ணு இருக்கும்ல, மெயின்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணணும். அதுலயும் போய் பார்த்தாப்புல இவங்க சொன்னாங்க. யாரு கீர்த்தி சொன்னீங்கல்ல கீர்த்தி? ரைட் கிளிக் பண்ணி பாருங்க. அதுல ரன் இருக்கும் கொடுங்கன்னு இல்ல சொல்லி. அது இப்போ பண்ணாலும் ரன் ஆகாது. நான் அது எதுக்கு கேட்டேன்னா, எங்க இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணணும்? என்னங்க எங்கேயோ போயிட்டீங்க? இல்ல 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 எடுத்துட்டு இருக்கேன். என்ன எடுத்துட்டு இருக்கீங்க? என்னது இதெல்லாம்? ஓ, சரி. ரொம்ப வச்சிருக்கேன் தெரியலையே. Hi, Enamali. Rihanna here. ஹேய் ரிஹானா, வெல்கம் பேக். எனி மேட்டர்? இல்ல இல்ல. ஒண்ணும் மேட்டர்லாம் இல்ல. நிறைய பேர் சிஸ்டத்துல ஏன் அப் அண்ட் ரன்னிங்கா இல்ல என்ன அவங்க எல்லாமே கான்ஃபிகர் பண்ணலையா? நான் இன்னைக்கு எழிலோட செக் பண்ணி பார்த்தேன். அவங்களாலே ரன் பண்ண முடியல. என்ன அதுல மிஸ்ஸிங் கேட்டுக்கலாம் தான் ஜாயின் பண்ணேன். அப்படியா? எந்த அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாருமே ரன் பண்ணுவாங்க. அதான் எனக்கு தமிழ் ஸ்கூல்ல வந்து அவங்களால ரன் பண்ண முடியலையான்னு தான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முடியலையா யாராலையும்? ரன் பண்ணலையா? இல்ல தமிழ் ஸ்கூல பத்தி நான் ரன் பண்ணி பார்க்கல. அவங்களோட ப்ராஜெக்டையே அவங்களால உங்களுக்கு கம்பைல் பண்ணி அவங்களுக்கு என்ன டிப்ளாய் ஒரு பண்ணி ரன் இதுவுமே பண்ண முடியல. தெரிய மாட்டேங்குது அப்படியா எனக்கு. அண்ணன்? எழில் உங்களுக்கு பண்ண முடியலையா? ஹலோ எழில் இருக்காங்களா? ஆ. ஹாய் எழில். எல்லாராலையுமே பண்ண முடியுது. நான் இப்போ இன்னைக்கு கூட காலைல இப்போ கூட ஒரு இஷ்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். எழில் இப்போ உங்களுக்கு ரன் ஆகுதா எழில்? அது எனக்கு எரர் இருந்தது, அதான் ரன் ஆகல. ஓ இப்ப ரன் ஆயிடுச்சா? இப்பதான் எரர் இல்லாம கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க 7 மணி நேரம். என்ன எரர் இருந்தது? கோட்ல தான் எரர் இருந்தது. எங்க வச்சிருக்கேனே தெரியலையே இல்ல கடைசி. அவங்க போஸ்ட்மேன்ல இருந்து ஹிட் பண்ணா இப்ப ஹிட் ஆகுதா? இல்ல என்ன இஷ்யூ? சாரி நான் சாரி நீங்க நடுவுல இருக்கீங்க. இங்க இத மைனஸ் பண்ணுங்க முதல்ல. அவங்க பேர் என்ன? பார்வதி. இத வர அதுதான். நான் அதுக்கு தான்ப்பா தெரிஞ்சுக்கலான்னு ஜாயின் பண்ணேன். ஓகே. என்ன இஷ்யூ இருந்தது? என்ன இஷ்யூன்னு எனக்கு சரியா தெரியல. நீங்க என்ன பாயிண்ட் பண்றீங்கன்ட்டு. இல்லப்பா அன்னைக்கு கிரியேட் ஸ்டூடெண்ட் அவங்க ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க இல்லீங்களா? ஓகேவா? அதுல என்ன எரர் இருந்துச்சு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒர்க் பண்ணுச்சு. இப்போ அன்னைக்கு அவங்களுக்கு ரன் ஆப்ஷனே அது இன்னும் அவங்க ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கல. அந்த இஷ்யூ மட்டும் எடுத்து விட்டுருக்கேன். என்ன இஷ்யூ? நீங்க சொல்றது வந்து தமிழ் ஸ்கூல் ப்ராஜெக்ட்லயா இல்ல வந்து அவங்களுடைய ஓன் இல்ல ப்ராஜெக்ட்? கிரியேட் ஸ்டூடெண்ட்ல அவங்களோட ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ல. நீங்க தெளிவா சொல்லுங்க. உங்களோட ப்ராஜெக்ட்லயா இல்ல தமிழ் ஸ்கூலுங்கிற நம்ம காமன் ப்ராஜெக்ட்லயா? இந்த இதுலதான் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் சேவ கொண்டு போய் நீங்க சர்வீஸ் கிளாஸ்ல வைக்க சொல்லிருந்தீங்க இல்லம்மா? ரெபாசிட்டரி நான் ஏன் சர்வீஸ் கிளாஸ்ல வைக்க சொல்றேன்? ரெபாசிட்டரியில தானே வைக்கணும். இல்ல, கண்ட்ரோலர்ல இருந்து சர்வீஸ் போகும். அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு சர்வீஸ்ல இருந்து ரெபாசிட்டரி போயிட்டு அங்க உள்ள டேட்டாபேஸ் இதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப சர்வீஸ்க்கு வந்து திரும்ப கண்ட்ரோலர் போகும். சரி, அதுதான். இப்ப எனக்கு முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. தமிழ் ஸ்கூல் ரன் ஆகுதுங்கிறத விட்டுருங்க. ஏன்னா தமிழ் ஸ்கூலை இப்பதான் நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை விட்டுலாம். உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுல எல்லாருமே தனியா ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட போட்டு அதை வந்து போஸ்ட்மேன்ல ஹிட் பண்ணி பாத்துட்டீங்க தானே? ஆமா பாத்துட்டோம். அப்புறம் அவ்வளவுதான். இப்போ வந்து அடுத்த விஷயம், தமிழ் ஸ்கூல் மாதிரியே இப்ப நான் தமிழ் ஸ்கூல்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். அது வந்து சிகார்ஸ் அப்படிங்கிற ஒரு அதே மாதிரி உங்க எல்லாரையுமே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட கிரியேட் பண்ணி உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில வைங்கன்னு சொன்னேன். அந்த ப்ராஜெக்ட நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ப்ராஜெக்டும் உங்களுக்கு ரன் ஆகுதா? ரன் ஆகுது. ஒருத்தங்க சொன்னா ரன் ஆகுது. எனக்கு என்னன்னா நான் டெலீட் பண்ணி விட்டேன் ஆக்சிடென்ட்டா. அதனால இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ணி தான் நான் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். சரி, ஓகே. பட் ஆனா அது கனெக்ட் இப்போ உங்களுக்கு கிரேடிலும் ஜாவா வெர்ஷன் கனெக்ட் ஆகி ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ரன் ஆகுது எப்படிங்கிறதுலாம் ஐடியா நல்லா இருக்கு இல்லையா? அதுல எதுவுமே இப்போ அதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை. நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ரன் பண்ணிடுவீங்க. இப்ப பார்வதி கூட இந்த ப்ராஜெக்ட் தான் இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அவங்களோட நான் அது எடுத்து வச்சிருக்கேன்ல, இந்த வச்சிருக்கேன்ல, இதெல்லாம் ரன் ஆயிட்டு.
எங்க ரன் இப்ப ஆயிருக்கு? இதுதான் நான் பண்ணியிருக்கேன். தமிழ் இது ஸ்கூல் தான் நான் பண்ணியிருந்தேன். நீங்க காமிக்கிற ஸ்கிரீன் எனக்கு வந்து தமிழ் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டோட தான் காட்டுது. தமிழ் ஸ்கூல் பீன்னு ஓபன் பண்ணிருக்கேன், தெரியுதா? பீன் பீன்னு இருக்கா? இல்ல தமிழ் ஸ்கூல்னு தான் இருக்கு. நீங்க எனக்கு ஐயையோ. காமிக்கிறது தமிழ் ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான் காட்டுறீங்க. அப்ப என்டையர் ஸ்கிரீன் கொடுக்காம விட்டேனா? ஐயோ. எனக்கு ஒரே ஸ்கிரீன் தான் நிக்குது. அந்த எரர் காமிக்கிற ஸ்கிரீனோட தான் நிக்குது அப்படி. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா அந்த ஸ்கிரீன் தான் நிக்குது. இப்ப தெரியுதா? இல்லம்மா அதேதாம்மா இருக்கு. ஒரு நிமிஷம். Dependency recurs at least JVM runtime. இப்ப தெரியுதா இந்த ப்ராஜெக்ட்? தெரியுது தெரியுது. இதுலதான் போஸ்ட் கிரஸ் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே. இதோட பில்ட் அவுட் கிரேடில் வாங்க. மேல ஜாவா வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு காட்டுங்க. அங்க எங்க போறீங்க? இதுல சாரி இன்டெலிஜென்ட் நினைச்சேன். இந்த இருக்கு 21 யூஸ் பண்றீங்க. ஆல் செட். அப்புறம் என்ன கரெக்ட் தான். இது உங்களுக்கு ரன் ஆகுது இல்லையா? இது ரன் ஆகுது. நான் இப்ப பண்ணதுக்கு லாஸ்ட் டைம் பண்ணது ஃபெயில் ஆயிருக்கிற மாதிரி காட்டுதே. திருப்பி ஒரு தடவை ரன் பண்ணி பாருங்க. இல்ல நான் இப்ப பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் பண்ணல. இது பண்ணி முடிக்கல. சரி ஓகே. பட் ஆனா ரன் பண்ணி பாத்துட்டீங்க ரன் ஆகுது. இது வரைக்கும் உள்ளது எனக்கு எல்லாமே ரன் ஆயிருச்சு. என்னது இந்த போஸ்ட்மேனு, அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்க லாஸ்ட் வீக், என்னது போஸ்ட்மேனுக்கு அப்புறம் மறந்துருச்சே, நேத்தான் பண்ணனே. போஸ்ட் கிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேட்டாபேஸ் நேவிகேட்டரா? டேட்டாபேஸ் நேவிகேட்டர். அதெல்லாம் இப்பதான் பண்ணி வச்சிருக்கேன். நான் உள்ள போய் நான் அது ரன் பண்ணி பார்க்கல. சரி ஓகே. இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இப்போ நீங்க தமிழ் ஸ்கூல் ரன் ஆகுதோ இல்லையோ, ஆளாளுக்கு நீங்க வச்சிருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த ப்ராஜெக்ட் வழியா உங்களால ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணி அதை வந்து போஸ்ட்மேன் வழியா ஹிட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோலர், அந்த கண்ட்ரோலர்ல இருந்து சர்வீஸ் கால் ஆகணும். சர்வீஸ் கிளாஸ்ல இருந்து ரெபாசிட்டரி கால் ஆகணும். ரெபாசிட்டரி வந்து டேட்டா போயிட்டு உங்களுக்கு டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகணும். திருப்பி டேட்டாபேஸ்ல இருந்து ரிட்ரீவ் ஆகி உங்களுக்கு டேட்டா வரணும். இந்த ஃப்ளோ வந்து ஃபுல்லா எல்லாருமே வச்சிருக்கணும். இந்த வாரத்துக்குள்ள சனி ஞாயிறு திங்கள். ஓகேவா? அதுக்கு நடுவுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் இப்ப நம்ம கிளாஸ்ல கனெக்ட் பண்ணி ஏன்னா இப்ப இதுல உங்களுக்கு டைம் இல்ல, ஒவ்வொருத்தங்கள பார்க்கறதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க இண்டிவிஜுவலா எனக்கு எப்போ டைம் இருக்கோ இல்ல வந்து எப்படி நீங்க வந்து நீங்களா உங்க வீட்ல இருந்து பார்த்து ரிசால்வ் பண்ணாலும் ஓகே. இல்லாட்டி வந்து என்ன கால் பண்ணி எனக்கு எப்போ டைம் இருக்கோ நம்ம அப்போ வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணியாச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்க்கறதுக்கே உங்களுக்கு கரெக்டான ஒரு கிரவுண்ட் கிடைக்கும். இல்லட்டா வந்து நீங்க சும்மா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. பட் ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. சரி ஓகே. இப்போ உங்களோட இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்க அந்த தமிழ் ஸ்கூல்ல ஏதோ ஒன்னு தமிழ் ஸ்கூல் ஓபன் பண்றேன். அது ஏதோ ஜாவா வெர்ஷன் இஷ்யூ தான் சொல்லுது. ஜாவா 8 செட் ஆயிருக்குன்னு சொல்லுது. அது ஆனா எங்க இருந்து சொல்லுதுன்னு தெரியல. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த எடுத்துட்டேன். தமிழ் ஸ்கூல் எங்க எடுத்துறீங்க? எனக்கு தமிழ் பி தான் தெரியுது. தமிழ் ஸ்கூல் இந்த வரேன். இத க்ளோஸ் பண்ணிடுங்க. இத க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட சிஸ்டம்லாம் ஒண்ணுக்கு மேல இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் வைக்கவே கூடாது. க்ளோஸ் பண்ணா அட் டைம்ல ரெண்டு இது பண்ண முடியாது. அது எதுக்கு பண்ணணும்? அத பண்ணவே தேவையில்ல. தெரியுதா? இப்போ உங்களுக்கு நான் தமிழ் ஸ்கூல் தான் ஷேர் பண்ணிருக்கேன். இல்லையே. ஜூம் தான் தெரியுது. ஏமா ஜூம் தாமா தெரியுது. நீங்க என்ன 2 ஸ்கிரீன் வச்சிருக்கீங்களா? இல்ல. ஓகே ஏழுமலை. I'll connect with you later. ரைட். பை பை. வந்துருச்சா? தமிழ் ஸ்கூல் தெரியுதா? இப்பவும் தெரியலையா? தமிழ் ஸ்கூல் எங்க இருக்கிறது? தமிழ் ஸ்கூல் தான் தெரியுது. இப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இவங்களே நீங்க ஃபர்ஸ்ட் ஊறப்பட்ட ரிசோர்ஸ் ஓபன்ல வச்சிருக்கீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல. உங்க கம்ப்யூட்டரே 8 GB RAM தான். அதுல இவ்வளவு ரிசோர்ஸ் வச்சீங்கன்னா உங்களால டைப் கூட பண்ண முடியாது எதையும். சரி. சரி அப்ப எடுத்து விட்டு மத்தெல்லாம் சரி டெலீட் அது அப்புறம் பாத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் இந்த விண்டோ கொஞ்சம் இந்த ரைட் சைடு விண்டோ கொஞ்சம் பெருசுபடுத்துங்க. இது என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் படிப்போம். இதோ இங்க நான் மவுஸ் பாயிண்டர் வைக்கிறேன் பாருங்க கீழே. டெர்மினல் பேஜ். அங்க. இந்த விண்டோவை பெருசுபடுத்த சொல்றேன். இந்த விண்டோவா? ஆமா. இங்க மவுஸ் பாயிண்டர் வச்சு பாருங்க. அதே மாதிரி சிம்பிள் வரும். பெருசுபடுத்துங்க. ரைட் சைடுல பெருசுபடுத்துங்க. என்ன அப்படியே இருங்க. This build uses Java 8 JVM. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஃபைல் ஸ்ட்ரக்சர் போங்க ஒரு தடவை. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் தானே? ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். சாரி, தேங்க்யூ. சூப்பர்.
நான் தப்பா சொன்னா கூட நீங்க கரெக்டா புரியுறீங்க. கரெக்டா தானே இருக்கு. திருப்பி ஒரு தடவை செட் பண்ணுங்க. ஓகே, இங்க வாங்க, எஸ்டிகேஸ் வாங்க. இதுல இங்கேயா? பிளாட்ஃபார்ம் செட்டிங்ஸ்ல ஓகே எஸ்டிகே 21 தான் இருக்கு. நீங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் எடுத்து விட்டேன், திருப்பி திருப்பி அது வந்துட்டே தான் இருக்கு, ஏன்னு தெரியல. சரி, அப்புறம் பாத்துக்கலாம். மேல போங்க, ப்ராஜெக்ட் வாங்க. ஏழுமலை எனக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாமே 2 தடவை இருக்கு. அதுல நம்ம 2-3 தடவை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அது எல்லாமே லோக்கல்ல இருக்கு. அதனால அது திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. அதை பாத்துக்கலாம், அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம். அதெல்லாம் இங்க ப்ராஜெக்ட் வாங்க. பார்வதி சம்டைம்ஸ் சொல்றேன் அந்த மாதிரி தான் காமிக்கும். கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இதுல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ப்ராஜெக்ட் செக்ஷன்ல இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இது ஜாவா 8ங்கிறது எங்க இருந்து எடுக்குது? டெர்மினல் வாங்க. ஜாவா வெர்ஷனா அதை போடுங்க. அதுலயும் கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 21 21 தான் இருக்கு. சிறப்பு. பில்டர் கிரேடு வாங்க. இப்போ எதெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாமே ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? பில்டர் கிரேடு மேல போங்க. ப்ராஜெக்ட் வெர்ஷன் என்ன இருக்குன்னு ஒருத்தர் தெளிவா பாத்துக்கலாம். 21 தான் இருக்கு. ஒருவேளை டிபெண்டன்சில நீங்க வேற எதுவும் ஆட் பண்ணிருக்கீங்களா? அதுல இல்ல நான் எதுவும் பண்ணல. இதெல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் ஏன் இது ஜாவாவோட 8 யூஸ் பண்ணுது? சரி, இன்டெலிஜே உடைய கிரேடல் செட்டிங்ஸ் வாங்க. இன்டெலிஜே செட்டிங்ஸ் வாங்க. இன்டெலிஜே இதுலயா ஃபைல் அப்படி போடணும். ஆமா, அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே ஏங்க இதோ இருக்குங்க செட்டிங்ஸ். ஒரு ஸ்பேனர் போடு. ஓகே. இங்க மேல இங்க சர்ச் பண்ணுங்க கிரேடல்னு. அதை கிளிக் பண்ணுங்க ஒரு தடவை. கிளிக்கு. இங்க கிரேடல் ஜேவிஎம்னு 1.8ன்னு இருக்கு பாருங்க. இதை மாத்தி விடுங்க. ஓகே. 21ன்னு மாத்துங்க. இத மாத்தணுமா? இது வேண்டாம்ல. அது எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே. 21 ஓகே. அப்ளை கொடுக்கணும்ல. அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. அது ஏன் அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்கணும்லாம் கேட்காதீங்க. யூசுவலான பழக்கம் அது, அவ்வளவுதான். ஓகே, நீங்க அப்படியே ஓகே கொடுத்தாலும் ஓகே கொடுத்தாலுமே தான் அது ஆகுது. ஆமா, ஓகே கொடுத்தாலும் ஓகே தான். அது அப்ளைங்கிறது என்ன தெரியுங்களாங்க? நீங்க அப்ளை பண்ணும்போது அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த நேரத்துல உடனே அது அப்ளை ஆயிடும். ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. அது சில இதுக்கு அது மாதிரி வரும். ஓகே, ஸ்டில் இப்போ ரன் பண்ணுங்க. இந்த ரன் பண்றதுக்கு முன்னாடி இதை சிங்க் பண்ணுங்க. இதோ இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு யானைக்குட்டி மாதிரி ஒண்ணு. இதுதான் கிரேடல் சிங்க். இது எப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு இந்த சைடுல தெரியுதோ அப்பெல்லாம் அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்னும் சிங்க் கரெக்டா ப்ராஜெக்ட் ஆகலன்னு அர்த்தம். இதை சிங்க் பண்ணீங்கன்னா திருப்பி அது சிங்க் பண்ணுங்க. சிங்க் பண்றதுன்னா என்னன்னா அந்த டிபெண்டன்சி எல்லாம் டவுன்லோட் பண்றது. கிளிக் பண்ண உடனே பாருங்க இங்க கீழே ஒரு ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சா? அந்த லோட் ஆகிட்டு இருக்கு. இது என்ன நடக்கும்னா இந்த கிரேடல் ஃபைலை அதை ரீட் பண்ணி அது உள்ள இருக்கிற டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டை செட்டப் பண்றது. அது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆகலைன்னா இந்த சிம்பிள் இங்க காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டா ஆயிடுச்சுன்னா இந்த சிம்பிள் இங்க அது எப்படி ரன் ஆப்ஷன் வராமலே இந்த கீழே எரர் காமிச்சது? அது எப்படி காமிச்சது? ரன்னு அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப ஜாவா வெர்ஷன் எதுங்கிறத நீங்க கரெக்டா அதுகிட்ட சொன்னாதானே இந்த ஜாவா வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு. இல்ல அது கரெக்ட் இல்லையே. அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வருமான்னு கேக்குறேன். கீழே அந்த எரர்ங்கிறது கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ராஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணீங்கன்னா அது உடனே சிங்க் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட்டை ஓபன் பண்ணீங்கன்னா சிங்க் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நீங்க எதுவுமே இங்க பண்ணிருக்க மாட்டீங்க. பட் ஆனா சிங்க் பண்ண ட்ரை பண்ணும்போது பில்டர் கிரேடல் சரியா அதுல இருந்து எடுக்க முடியல, ஏதோ பிரச்சனையா இருக்குன்னா அது மாதிரி காட்டும். இப்போ இது என்ன ப்ராசஸ் போகணும்னு நீங்க பார்க்கணும். வெறும் இதை மட்டும் போய் பார்த்துட்டு இருக்க கூடாது. இந்த பில்டுன்னு இந்த லைன் இருக்கு பாரு, இதை கிளிக் பண்ணுங்க. எங்க இருக்கு பில்ட்? நான் இங்க மவுஸ் பாயிண்டர் ரெட் கலர்ல எழுதி இருக்கேன் பாருங்க. இதோ இங்க கிளிக். அவ்வளவுதான். இப்போ பில்டு சக்சஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஆல் செட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் ரன் பண்ணது எங்க போய் ரன் பண்ணுவீங்க? ரன் பண்ணுங்க. மெயின்ல போயிட்டு தானே மறந்துட்டு. மெயின் தான். இதுதான் தவறான செயல். மறக்க கூடாது. இப்படி என்னங்க எங்க போறீங்க? ஓ, இது விண்டோ பெருசுபடுத்தி வச்சிருக்கீங்க பார்வதி. ஆமா ஆமா. இந்த ரைட் சைடு அப்படிங்க இருந்து இது பண்ணுங்க.
இங்க இருந்து அப்படியே லெஃப்ட் சைடுல உள்ள நவுத்துங்க. போக மாட்டேங்க. இருக்கிற போகும், பொறுமையா நிதானமா பண்ணுங்க. இப்ப அழுத்தி பிடிங்க. ஓகே, டன். இப்போ தமிழ் ஸ்கூல் அப்ளிகேஷன் போங்க. இங்க இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ரன் பட்டன். தெரியுது. இப்போ வரைக்கும் இங்க ஆட் கான்ஃபிகரேஷன் இல்லையா? இல்ல. இப்ப ஆமா. கிளிக் இப்போ பண்ண ஒண்ணுமே உடனே இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கான்ஃபிகரேஷன் என்னன்னா, உங்களோட மெயின் எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஒண்ணு நீங்க எக்ஸ்டர்னலா சொல்லணும், இல்ல மெயின்ல இருந்து நீங்க ஒரு தடவை ரன் பண்ணி விட்டீங்கன்னா அது அந்த இதுல இருந்து ஒரு தடவை எடுத்துக்கும். அவ்வளவுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் போனீங்க, அதுக்கப்புறம் பில்ட் கிரேடல் போனீங்க, அதுக்கப்புறம் இன்டெலிஜிக்கு போனீங்க. ஏன் ஏழுமலை இன்டெலிஜே கிரேடலுக்கு போனீங்க அப்படிதானே? கிரேடலுக்கு போனீங்க. இதுல ஓகே. ஆர்டர்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களோட பில்ட் கிரேடல் என்னவா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. பில்ட் கிரேடல் வந்து 21ல தான் இருக்கு அப்படின்றத நான் முதல்ல கொடுத்துட்டேன். ம். அதனால நான் என்ன பண்ணேன், சரி பில்ட் கிரேடல் 21ல இருக்கு, ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரும் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் வந்து சரி அப்ப இன்டெலிஜாவோட கிரேடல் செட்டிங்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன். ஓகே. அவ்வளவுதான். சரி, இப்போ இதுல வந்து இப்போ இது ஜகார்டா பர்சிஸ்டன்ட், ஜகார்டா அப்படின்னு ஒரு பர்சிஸ்டன்ட்னு வந்துட்டாலே ஏதோ டேட்டாபேஸ் சம்பந்தப்பட்ட எரர். அவ்வளவுதான். ஓகே. இது என்ன எரர் அப்படின்னு பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணுங்க. மேல இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுவா? ஆமா, அத ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. கரெக்ட் தான். அதுக்கு மேல இருக்கிறது. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இத அப் பண்ணுங்க. ஸ்க்ரால் அப். வெயிட். ஓகே. இல்ல மேல போங்க, மேல போங்க. இது வந்து கீழ இருந்து மேல படிக்கணும். அதாவது இது வந்து ஒரு ஸ்டாக் ட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து unable to open the JDBC கனெக்ஷன் வந்திருக்கா? ரைட் சைடுல அப்படியே ஃபுல்லா ரைட் சைடுல படிங்க. அது ஃபுல் லைன் படிங்க. கனெக்ஷன் ஃபார் TDL எக்ஸ்கியூஷன் வருது. பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஃபார் யூசர் ஏழுமலை ராமலை. புரிஞ்சுச்சா? பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்ட். சார். இப்போ இது ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆகல? ஏன்னா உங்களோட இது யூசர் நேம் வந்து ஏழுமலை ராமன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அந்த இது போங்க, உங்களோட பில்ட் கிரேட்ல போயிட்டு என்ன செட்டிங்ஸ் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. சாரி, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட செட்டிங்ஸ்லாம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல, இது வந்து ப்ராஜெக்ட்டோட செட்டிங்ஸ் இல்லையா? ப்ராஜெக்ட்டோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்க, அதை ஓபன் பண்ணுங்க. நீங்க எடுத்ததுமே எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டாட் யாமல தான் பார்க்கணும். இந்த ஜென்ரிக்கா இருக்குல்ல, அது உள்ளார போய் பார்த்தா தான் முதல்ல என்னென்ன ஜென்ரிக்கா இருக்குன்றது தெரியும். ஓகே. இது உள்ளார என்ன இருக்குது என்னென்னு படிச்சிங்க. இப்போ ஏன்னா நான் என்னோட டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் என்னோட இதுல லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருந்தது, அந்த பேரை வச்சு அதை யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்க என்ன ரன் பண்றீங்களோ அந்த பேரை மாத்தி வச்சு யூஸ் பண்ணணும். ஓகே. என்னது ரன் பண்றது? எதை மாத்தி வச்சு பண்ண சொல்றீங்க? புரியல. இது வந்து என்னோட கோடு இல்லையா? ஆமா. என்னோட டேட்டாபேஸ்ல தானே நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். என் லோக்கல்ல இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஆமா. அப்போ என் சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாபேஸ் சர்வர்ல என்ன பேர் இருக்கோ, அதுல என்ன போர்ட்ல ரன் ஆயிட்டு இருந்ததோ அதெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பேன். இந்த PQ அப்படிங்கறத போய் பாருங்க. ஆக்டிவ் ப்ரொஃபைல் வந்து PQன்னு இருக்கா? அதை பார்த்து PQ போயிடணும். இங்க போயிட்டு இப்போ லோக்கல் 1ன்னு இருக்குங்க. அது வேற கதை. இங்க பாருங்க, இப்ப டேட்டாபேஸ் தானே பிரச்சனை. ஓகே. இப்போ போஸ்ட்கிரஸ் கனெக்ட் பண்ணனும்னா காமனா இருக்கிற யாமல்ல வைக்கணுமா இல்ல போஸ்ட்கிரஸ்ல பண்ணணுமா? இப்போ காமனா இருக்கிறதுல வைக்கிறதுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்ப இங்க கூட வச்சுக்கலாம், காமனா இருக்கிறதுல வச்சுக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க போஸ்ட்கிரஸ் பண்ணணும், இன்னொரு என்விரான்மெண்ட்ல வந்து நீங்க MySQL பண்ணணும் அப்படிங்கிற தேவைலாம் வந்துன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அது உள்ளார தனியா போட்டுக்கிறது தானே பெட்டரு. பை டிஃபால்ட் பாத்தீங்கன்னா, பை டிஃபால்ட் நீங்க டுட்டோரியல்ஸ் எல்லாம் பாக்குறது பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்ளிகேஷன் டாட் யாமல்ல தான் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடைக்கல வீடியோ. நிறைய இருக்குமே. இல்ல ஏழுமலை தேடி பார்க்கறேன், ஒண்ணும் கிடைக்கல டுட்டோரியல்ஸ்லாம். சரி, ஓகே. நான் வேணா எடுத்து அனுப்புறேன். அதெல்லாம் ஊறப்பட்டது இருக்கு. சரி, பார்க்கலாம். நீங்க எதுல தமிழ்ல பாக்குறீங்களா, இங்கிலீஷ்ல பாக்குறீங்களா? எதுல இருந்தாலும் ஓகே தான். ஆனா அது ஸ்ப்ரிங் பூட்டுக்கே பெரும்பாலும் இல்லவே இல்ல. அது கடவுளே, நீங்க
கொட்டி திறந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே குடங்குடமா கொட்டும். அவ்வளோ இருக்கு ஸ்ப்ரிங் பூட்டுக்கு டியூட்டோரியல்ஸ். யூடியூப்ல எல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லையா? அப்படி வச்சுல கிரெடில் வச்சு பண்றதில்ல. நான் முதல்ல கத்துக்கிட்டது யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஸ்ப்ரிங் பூட் நான் ஒரு 7 வருஷம் நான் ஜாவா, ஆண்ட்ராய்ட், iOS டெவலப்பரா இருந்தேன் ஒரு 6 வருஷம். அதுக்கு முன்னாடி ஒரு டெவலப்பரா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி பேக் எண்ட் கத்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் டெவலப்பர் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் பேக் எண்ட் டெவலப்பர். ஆனா பேக் எண்ட் வந்து எனக்கு நான் இது வரைக்கும் இது பண்ணதுலயே ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பெருசா இருக்காது. நிறையலாம் ரொம்பலாம் கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. பட் பேக் எண்ட பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்டா இருந்தது. பட் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து அதிகமான ஸ்கோப் இருக்குது. அது எல்லாமே வந்து நான் யூடியூப் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். யூடியூப் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் படிப்பேன். ஒரு நாள் நைட் உட்காந்து ஃபுல் நைட் உட்காந்து பார்த்தேன். ஒரு நாள் சாட்டர்டே நைட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் வந்தது. மாறுறீங்களான்னு கேட்டாங்க. சரி மாறிடுறேன் அப்படின்னேன். அப்படியே மாறி அப்படியே வந்தது தான். அப்படிதான் கெரியர் மாறிச்சு. அப்ப அந்த வீடியோ அனுப்பி விடுங்க. நான் அனுப்புறேன். அது 3 இது இருக்கு. நீங்க ஆக்சுவலா என்னன்னா, அது நான் ஏன் இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் நெறைய இருக்கு. இத மட்டும் பாருங்க போதும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் என்ட்ட இருக்கு. ஆனா, அதுல வந்து இப்ப நம்ம இந்த மாரி ஃபேஸ் பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கொஞ்சம் வேற மாரி பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்றது உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் சீக்கிரமா ஒரு சில இடங்கள கடந்து போயிருப்பாங்க. எந்த இடத்துல டீடைலமா சொல்லணுமோ அந்த இடத்துல டீடைலா சொல்ல இருக்க மாட்டாங்க. மேலோட்டமா அப்படியே இதான் அப்படி. ஏன்னா அவங்களுடைய அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அது யாருக்கு தேவைப்படும்னா, ஏற்கனவே டெவலப்பரா இருக்கிறாங்கல்ல. ஒரு விஷயத்த கத்துக்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு ஒண்ணு தெரியும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது வேற. ஒண்ணுமே தெரியாது பிளைனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இடத்த ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப தூரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் அவங்களுக்கு எது புரியாத இருக்கணும் ஒரு ஏரியா இருக்கும்ல. அத வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இன்னும் அந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம போகல. ஆக்சுவலா நம்ம இந்த செக்ஷன்ஸ்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி 1, 2 வீடியோஸ் தருவேன். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த இங்கிலீஷ்லயும் அந்த நல்லா பழக்கம் வந்துரும். எனக்கு அந்த போஸ்ட்கிரஸ்ல கனெக்ட் பண்றதுல நிறைய டவுட் இருக்கு. அந்த லாஸ்ட் வீடியோல பார்க்கல. லாஸ்ட் வீடியோ. ஆமா. அத முதல்ல பார்த்து எல்லாரும் போஸ்ட்கிரஸ கனெக்ட் பண்ணுங்க. உங்களோட லோக்கல் போஸ்ட்கிரஸ்க்கும் H2க்கும் என்ன எழுமோல டிஃபரன்ஸ்? அதான் H2 இன் மெமரின்னு சொன்னாங்க. இன் மெமரி டேட்டாபேஸ். இல்ல இன் மெமரி இதுவும் டேட்டாபேஸோடயே கனெக்ட் பண்ணிக்கலாம்ல. எக்ஸாக்ட்லி. ம். அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப H2ங்கிறது வந்து லோக்கல்ல மட்டும் தான் வைக்க முடியுமே. உங்களுடைய ஓகே. கம்ப்யூட்டர்ல மட்டும் தான் இருக்கும். அத நீங்க ஃபைலா வச்சுக்கலாம், இல்ல இன் மெமரியா வச்சுக்கலாம். ஃபைலா வச்சுக்கோ. ஓகே ஓகே. ஆனா இந்த போஸ்ட்கிரஸ்ங்கிற மாதிரியானதெல்லாம் ஒரு சர்வர். ஓகே. அத வந்து நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. ம். கூகுளோட சர்வர்ல வச்சுட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அவ்வளவு. இப்போ இந்த மாங்கோ அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து பெய்டா? எல்லாமே எல்லாமே பெய்டு தான். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. சர்வர்னு ஒண்ணு நீங்க ஒரு இடத்துல வைக்கணும்னாலே காசு தான். ஆனா இது வந்து என்னன்னா, இப்ப போஸ்ட்கிரஸ்ங்கிறது அந்த டெக்னாலஜி வந்து ஓபன் சோர்ஸ். பட் அத ரன் பண்றதுக்கு ஒரு மெஷின் வேணும்ல. ஆமா. அதுக்கு காசு தான். ஓகே. இப்போ மாங்கோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மாங்கோங்கிறத நம்ம மாங்கோ டிபி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தான். அது சர்வீஸா யூஸ் பண்ணனும்னா இப்போ இது வந்து நம்ம காலம் மாதிரி போட்டு உள்ள புஷ் பண்றோம். அதுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்ல. டைரக்ட்டா அப்படியே புஷ் கொடுத்து அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது வந்து நம்ம NoSQL டேட்டாபேஸ் போல. NoSQLல மாங்கோ தான் நம்ம பார்க்கணும். நான் மாங்கோ பார்க்கும்போது அத பத்தி சொல்றேன். இப்போதைக்கு SQL மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. அவ்வளவுதான். சரி. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணனும் இவங்களே. அடுத்த கதை. இப்போ நீங்களுமே கூட எல்லாருமே என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா, தப்புன்னு சொல்ல மாட்டேன். யூசுவலா இந்த மாதிரி ஒண்ணு குடுக்குறோம். இதுக்கு மேல ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். நீங்க முதல்ல அது ஏற்கனவே இருக்கிறது ரன் ஆகுதான்னு உங்களோட சிஸ்டத்திலே ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்து ஏழுமலை இன்னைக்கு அவங்க எல்லாம் புஷ் பண்ணணும்னு சொல்லும்போது தான் இது பார்க்கும்போது எதுவுமே நான் சொல்ல வரத புரிஞ்சுங்க. நீங்க எல்லா சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு செக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது ரன் ஆகுதா? ஏற்கனவே இருக்கிற பை டிஃபால்ட்டா இருக்கிறது ரன் ஆகுதா? அதோட ஃபங்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட ஒரே ஒரு லைன் எழுதுறதா கூட அதுக்கப்புறம் தான் எழுதணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எழுதக்கூடாது. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நீங்க இது இப்ப யாரோ டேட்டாபேஸ் பார்க்கறாங்கிறதுனால நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, டேட்டாபேஸ பார்த்து கரெக்ட்டா டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்து கனெக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய இதுல லோக்கல்ல டேட்டாபேஸ்ல டேட்டா ஸ்டோர் ஆகணும். போஸ்ட்கிரஸ்ல டேட்டா ஸ்டோர் ஆகி உங்களோட போஸ்ட்மேல அது நீங்க உங்களுடைய லோக்கல் ப்ராஜெக்ட்ல பண்ணாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணாலும் சரி. இல்ல நான் அதையும் பண்ணியிருக்கேன் ஏழுமலை. சரி இப்ப நீங்க கிளாஸுக்கு தான் இருங்க. நான் இத முடிச்சுட்டு கூட கேட்டுக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பண்ணியிருக்கேன். எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்குது. சரி சொல்லுங்க. சரி அவங்க எல்லாருக்கும் இது முடிக்கணும். எல்லாருக்கும் அதே கிளாஸ் தானே. எல்லாரும் அதே டவுட் தானே வரும். நானும் தான் டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணல. சரி அதெல்லாம் முதல்ல கனெக்ட் பண்ணுங்க. டேட்டாபேஸ்லாம் கனெக்ட் பண்ணுங்க. தெரியுதா ஸ்கிரீன்? கிளாஸ் அப்ப வேணுமே. ஒண்ணுமே பண்ணலையே இன்னைக்கு.
வெறும் ஒயிட் இதுதாம்மா தெரியுது. அந்த இதுதான் அதுதான் இப்ப டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஒயிட்டா தெரியுதுல்ல, அது டவுன்லோட் ஆயிட்டு தெரியுது தெரியுது. இது பிஜி அட்மின்மா டவுன்லோட் பண்ணும். ஆமா. அது அந்த டவுன்லோட் அது பண்ணும்போது வருமே அதெல்லாம். ஆப்ஷன் கேக்குமே. அது விண்டோஸ்ல இருக்கிறவங்களுக்கு வரும். நமக்கு தேவையில்ல. மேக்ல தேவையில்ல. ஓ. இல்ல இதுல மேக்ல வந்து நான் பிஜி அட்மின்ங்கிறது என்ன சொன்னேன்? இது ஒரு ப்ரௌசர் அவ்வளவுதான். நீங்க ஒரு டேட்டாபேஸ் ஒரு இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி இங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு தான் நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருந்தேன்ல. இது நான் பண்ணுனேன். ஆனா இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. தெரியல. நம்ம இன்டெலிஜென்ட்லயே ஒரு டூல் கொடுத்திருந்தேன்ல. ரெஸ்ட்ஃபுல் டூல்ஸ் தானே சொன்னீங்க? இல்ல இல்ல டேட்டாபேஸ் நேவிகேட்டர். டேட்டாபேஸ் நேவிகேட்டர் டூல் கொடுத்திருந்தேன் இன்டெலிஜென்ட். ரெஸ்ட்ஃபுல் வந்து போஸ்ட்மேனுக்கு பதிலா சொன்னீங்களா? ஆமா அது போஸ்ட்மேன். நான் போஸ்ட்மேனுக்கு பதிலா. ஆமா. அதெல்லாம் சும்மா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. பட் எப்பயுமே ஒரு ஒரு உங்களுக்கு என்னென்ன டூல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, போஸ்ட்மேனு, எஸ்கியூஎல் சர்வரு, பிஜி அட்மினு, ஒர்க் பெஞ்சு, அப்புறம் வந்து ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன ஸ்கிரீன் டவுன்லோட் பண்ணீங்கல்ல, அது என்னது? அது யானைக்குட்டி மாதிரி வரும். அந்த இது அது வந்து வரமாட்டேக்கா. இதுல இது எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஐயோ! இப்ப நீங்க எனக்கு கேட்க வர கேள்வியே புரியல. இப்ப என்ன கேள்வி அத சொல்லுங்க கரெக்ட்டா? ஏழுமலை இந்த சர்வர் மாதிரி 3 பாக்ஸ் இருந்துச்சா உங்க இதுல டேட்டாபேஸ் மாதிரி 3 இது ஆமா, ஆமா. அது வந்து ஆ. போஸ்ட்கிரஸ்ல அது இருந்துச்சு. போஸ்ட்கிரஸ்க்குள்ள போணும். ஆமா போஸ்ட்கிரஸ் உள்ளார வரும் அது. போஸ்ட்கிரஸ்ல தாங்க இந்த இடத்துல இது போஸ்ட்கிரஸ்ல தானே இந்த பிஜி அட்மின் 4 வந்திருக்கு. அதுதான் இது என்ன எனக்கு விண்டோஸ்ல வேற என்னன்னு தெரியல. ஆக்சுவலா ரெண்டுமே வேற வேற விஷயம் பார்வதி. ஒன்னு வந்து போஸ்ட்கிரஸ் சர்வர் ஓகேவா? ஓகே. இன்னொன்னு வந்து போஸ்ட்கிரஸ் அந்த சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் அந்த டேட்டாபேஸ்ல ஏதாவது ஒன்று போடணும் எடுக்கணும்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு இது வேணும்ல. அதுதான் வந்து பிஜி அட்மின். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ். அப்ப எனக்கு எப்படி ஓபன் பண்ண முடியாது? அப்ப எப்படி இதுல இருக்குது எப்படி தெரியும் என்ன ஓபன் ஏன் பண்றது? உங்களுக்கு ஓபன் எனக்கு தெரியல. விண்டோஸ்ல போஸ்ட்கிரஸ் ஓபன் பண்ண முடியல என்ன? போஸ்ட்கிரஸ் டைப் பண்ணுங்க மெனுல. நேத்து எல்லாம் அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்னத்தனமோ பண்ணி மெனுல வச்சேன். டைப் பண்ணுங்கன்னா அங்க போய் கிளிக் பண்ணிட்டு அது வச்சா இதுல வெப்ல தானே வரும். வெப்ல வருமா? அப்படியா? வெப் ஓபன் ஆகும் சம்டைம்ஸ் அப்படிங்கறனால இதுல ஓபன் பண்ணி பார்க்கேன். இதானே? இருங்க வரேன். இதுனா டிஎன்பி ஃபைல்லாம் டவுன்லோட் டாக்குமெண்டேஷனா? இல்ல இதெல்லாம் இல்ல. ஆப்ஸ் போங்க. என்னெல்லாமோ கிடக்குது. நீங்க இப்படி சர்ச் நீங்க பண்ணி ஓபன் பண்ணி அவங்க ஓபன் பண்ணி தோ இது ஆப்பா இல்லையே? நான் சொல்றது புரியுதா? இங்க நான் சொல்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க இங்க. ஓகே இப்படியே சர்ச் பண்றீங்களா? அப்ளிகேஷன் ஸ்டாக் பில்டரு போஸ்ட்கிரஸ் அப்ளிகேஷன் ஸ்டாக் பில்டர். அதை கொடுத்தா ஓபனே ஆகல. ஓபன் ஆகுது. ஐயோ இந்த இப்படிதான் வருது. தெரியுதா ஸ்கிரீனு? தெரியலையே எனக்கு. போஸ்ட்கிரஸ் பிஜி அட்மின் 4 தான் தெரியுது. யூசர் அக்கவுண்ட் கண்ட்ரோல்னு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் தெரிஞ்ச ஸ்கிரீன் இப்ப தெரியலையா உங்களுக்கு? ஐயோ என்டையர் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்கேன் ஜூம்ல. ஓகே தெரியுது என்டையர் ஸ்கிரீன் எல்லா ஸ்கிரீனும் உங்களுக்கு தெரியுதா? நான் பண்ண எல்லா ஸ்கிரீனும் தெரிஞ்சுல இவ்வளவு நேரம். பிஜி அட்மின் தான் தெரியுது இப்போ. இப்ப பிஜி அட்மின் தெரியுதுல்ல. சரி ஒரு டேபிள் வேற இங்க வாங்க. அந்த பிஜி அட்மின் வாங்க. நீங்க ஒரு டேபிள்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? அது ஒரு டேபிள்லாம் கிரியேட் ஆயிருக்கு. எல்லாமே பண்ணிருக்கேங்க. ஆனா அந்த இது எதுக்கு ஓப்பன் அதே மாதிரி அது நான் அது ஒருவேளை எனக்கு விண்டோஸ்ல வந்து அது எல்லாமே இன்டகிரேட்டடா என்னன்னு தெரியலங்க. மேக்குக்கு வந்து போஸ்ட்கிரஸ் இது தனி, பிஜி அட்மின்ங்கிறது தனியா இருக்கும். ஆக்சுவலா போஸ்ட்கிரஸ்னு ஒன்று இருக்கு டேட்டாபேஸ்ல. நான் ஒன்று தமிழ் சர்வர் பின்னு கிரியேட் பண்ணேன். ரெண்டுலயுமே ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அது எப்படி? நீங்க தான் கிரியேட் பண்ணிருப்பீங்க. எதை கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வழியா கிரியேட் ஆயிருக்கும். சரி இங்க ஃபர்ஸ்ட் இங்க டேபிள் என்ன இருக்குன்னு பாப்போம். அதை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ஒண்ணுதான் இருக்குங்க. அது இல்ல இங்க அங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இதோ இங்க ஸ்டூடெண்ட்னு ஒன்னு கிரியேட் ஆயிருக்குல. இது எப்படி கிரியேட் ஆச்சு? நான் தான் கிரியேட் பண்ணேன். எப்படி கிரியேட் பண்ணீங்க? அந்த ஃபைல்ல போயிட்டு நியூ சர்வர் கொடுத்து தமிழ் ஸ்கூல் பி எல்லாம் ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். எந்த ஃபைல்ல? அது மாதிரி எனக்கு செஞ்சு காட்டுங்க. எனக்கு தெரியும். இப்ப எனக்கு மறந்துட்டு திருப்பி ஒருக்க போய் பார்த்தா கொஞ்சம் பொறுமையா கண்டதான் தெரியும். நான் அனுப்பிச்ச வீடியோல அதெல்லாம் இருக்கு.
இல்ல நீங்க நினைச்ச வீடியோலயும் இப்ப இருந்துச்சு. நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து போட்டேன். இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணுங்க. எந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுதானே. கிரியேட் கிரியேட் ரெஃப்ரெஷ் இருக்கு. இல்ல இத குடுத்தா வராது. அது வேற இந்த என்னத்தையோ ஃபைல் பண்ணேன். ஃபைல் போங்க. ம். இருங்க. இதுலயும் வராது எழுமலை. நான் வேற எப்படியோ அப்ப கொஞ்ச பண்ணேன். நேரத்துக்கு முன்னாடி கிரியேட் சர்வர்னு எங்கேயோ பார்த்தனேங்க. வரும். கிரியேட் சர்வர்னு வரும். நானும் பரவாயில்ல பார்வதி, இவ்வளவு பண்ணிருக்கீங்க. இந்த பக்கம்லாம் நான் போவேன். இந்தா இருக்குல்ல. அது சர்வர் குரூப். அதுல ரிஜிஸ்டர்ல போயிட்டு நீங்க ஆ, பண்ண மாதிரி ஏதோ register. பண்ணுனேன். சரி விஷயத்தை கேளுங்க. இப்ப ரிஜிஸ்டர் சர்வர்னு கேக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கணும். ம். அந்த சர்வரை நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க அவ்வளவுதான். ஓகே. இத கிளிக் பண்ணி பாக்குறேன் இப்ப நீங்க என்னன்னு. கனெக்ட்லாம் பண்ணிருக்கீங்க. எல்லாமே பண்ணிட்டேன் எழுமலை. ஆனா அது எப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லிக் கொடுத்தது வேற மாதிரி இருக்கு. எனக்கு இங்க வேற மாதிரி இருக்கு. இங்க சர்வர்ஸ்ல நான் தமிழ் ஸ்கூல் ஓபன் பண்ணா இங்க 2ன்னு காட்டுது. இப்ப பாருங்களேன். தெரியல. நான் விண்டோ மிஷின்ல தான் பார்க்கணும். நான் ஒரு மிஷின் வச்சிருக்கேன் விண்டோஸ். நான் அதை எடுத்து அதுல இங்க பாருங்க. இப்ப தமிழ் ஸ்கூல்னு ஓபன் பண்ணா திருப்பி வேற ஓபன் ஆயிடும். ஆனா எப்படி பண்ணிட்டேன் எனக்கு. ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஓகே பண்ணுங்க பாப்போம். சும்மா போட்டு வைக்கேன் இப்போதைக்கு. கனெக்ஷன்லாம் எதுவுமே சரி இப்படி பண்ணா ஓபன் ஆகுதா? ஓபன் ஆயிடும். அது நான் வரேன். இன்னொன்னு என்னமோ பண்ணணும். மறந்துச்சு. இது ஏற்கனவே இந்த தமிழ் சரி நீங்க பண்ணுங்களேன். நான் என்னன்னு சொல்றேன். இப்போ சொல்லுங்க. இது இதுல கனெக்ஷன்ல போயிட்டு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொடுப்பீங்க? இப்ப கரெக்டா வரீங்க பாருங்க. இப்ப இங்க என்ன கொடுப்பீங்க அந்த ஹோஸ்ட் நேம்ல? ஹோஸ்ட் நேம்ல வந்து 127.00 அப்படி கொடுத்தேன். என்னோட இதுல நான் பண்ணி என்ன அர்த்தம்? லோக்கல் ஹோஸ்ட். உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டர்ல ஒரு இடத்துல அது ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அந்த இதெல்லாம் நீங்க இங்க பார்த்தா கொடுத்து இந்த அதாவது இந்த பிஜி அட்மின் கிட்ட சொல்லி அதை கனெக்ட் பண்ணுன்னு சொல்றீங்க. ஓகே. எதை கனெக்ட் பண்ண சொல்றீங்கன்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இங்க கொடுக்குறீங்க. அப்போ அது ஏதோ ஒண்ணு ரன் ஆயிட்டு இருந்தா தானே அதை கனெக்ட் பண்ண முடியும். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நான் என்னோட இதுல காட்டுறேன். இது உங்களுக்கு யாருக்குமே புரியலையா இந்த கதை? ஆமா, ஃப்ளோ காமிங்க எழுமலை. ஃப்ளோ வரல. அந்த வீடியோல தெளிவா தானங்க இருந்தது அந்த 2 நாளுமே. நீங்க நீங்க அது ரொம்ப நாள் ஆச்சு. அதான் நீங்க மறந்துட்டீங்க. 2 வாரம் இல்ல நான் போட்டு தான் பார்த்தேன். ஆனா எனக்கு அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிஜே அட்மின்ல போய் டேபிள் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் இல்ல எழுமலை. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. அதுல டேட்டாபேஸ். ஆமா எழுமலை. மேக்ல ஒரு மாதிரி வருது எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு சுத்தமா நீங்க சொன்ன மாதிரி பிஜி அட்மின்ல ஒண்ணுமே வரல. நீங்க பண்ணி வச்சுட்டு போனீங்க. அதுவும் எனக்கு வரல. திருப்பி நான் என்னத்தையெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க இவங்க. அப்புறம் விண்டோஸ்ல அது என்ன கதைங்கிறத நான் பாக்குறேன். பட் நீங்க உங்களோட ஷேரிங்க ஸ்டாப் பண்ணுங்க டப்புன்னு. ஓகே. எனக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா விண்டோஸ்ல எப்படி இருக்கும்னு எனக்கு இன்னும் தெரியல. நான் வந்து உங்க வீட்ல நான் அந்த சிஸ்டம்ல பாக்குறேன். எனக்கு இன்னும் தெரியாது. நாளைக்கு வந்துட்டு நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஃப்ரீயா இருந்தீங்க. எனக்கே இன்னும் விண்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் விண்டோஸ் பார்த்ததே கிடையாது. சரி ஃபர்ஸ்ட் விஷயம் அது விண்டோஸோ எதுவோங்க அதெல்லாம் விட்டுருங்க. வேற டூல் இருக்கும். வேற விஷயம் இருக்கும். அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு கணக்கு கிடையாது. இப்போ ஒரே விஷயம் என்னன்னா முதல் விஷயம் போஸ்ட்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை ஓபன் பண்றேன். இது என்ன அப்படின்னா இதுல தான் நீங்க சர்வரை கிரியேட் பண்றீங்க. இது எனக்கு ஓபனே ஆக மாட்டேங்குது எத்தனை வாட்டி கொடுத்தாலும். ஏன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இல்ல போல. நான் அது என்னன்னு பாக்குறேன். இப்போதைக்கு விட்டுருங்க. நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்கங்க. ஓகே. போஸ்ட்கிரஸ் உடைய சர்வர் இது. புரியுதா? இதை வந்து நான் இப்ப என் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கேன். இதே சர்வரை நான் வந்து இப்ப வேற யாராவது ஒருத்தங்களோட இப்போ வந்து கூகுளோட ஒரு சர்வர்ல கூட வைக்கலாம். அவங்க சர்வர்ல வச்சுட்டு அங்க ரன் பண்றேன்னு வச்சுப்போம். இப்போ கூகுளோட சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து 120.7. சம்திங் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல வந்து எந்த போர்ட்ல ரன் பண்றேன். இப்போ இதை ரன் பண்றேன். இதை ரன் பண்ணிருக்கேன் இல்லையா? இதை ரன் பண்ற போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5432ங்கிறதுல ரன் ஆயிட்டு இருக்கு. இதை நான் இப்ப ஸ்டாப் பண்றேன்னா இப்ப நான் இந்த சர்வர் வந்து இப்ப எப்படி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டாப் பண்றோம்ல. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி ஒரு சர்வர், அந்த மாதிரி இது ஒரு சர்வர். இது வந்து டேட்டாபேஸ் சர்வர். ஓகே. இந்த விஷயம் முதல்ல புரியுதா தெளிவா? அது சர்வர்னு தெரியுது. அதான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இது சர்வர். இதுவும் சர்வர். இப்போ
இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணணும்னா இந்த சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பணும். அந்த ரிக்வெஸ்ட் கரெக்டா போதான்லாம் பார்க்கணும்னா என்ன பண்றீங்க? போஸ்ட்மேன் யூஸ் பண்றீங்கல்ல? இதுக்கு ஏங்க இவ்வளவு ஆமா தூரம் எடுத்துக்கிறீங்க? ஆமா போஸ்ட்மேன்ல குடுக்குறோம் போஸ்ட் கெட்டு எல்லாம் அது எதுக்கு குடுக்குறீங்க? இங்க ரன் ஆயிட்டு கிளைண்ட் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க ரன் ம். ஆகுற இந்த இத ஆக்சஸ் பண்றதுக்கு போஸ்ட்மேன் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆமா ஆமா. இப்ப இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ம். இத வந்து நான் ஆக்சஸ் பண்ணி இது உள்ளார வந்து டேட்டா போடுறேன், எடுக்கிறேன் அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா பிஜி அட்மின் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ம். பிஜி அட்மின்ங்கிறது பிரவுசர். எப்படி போஸ்ட்மேன் மாதிரி. ம். இதுல சர்வர் இல்ல. ஆ சர்வர் தனியா ஒரு இடத்துல ரன் ஆயிட்டு இருக்கு. தனியா போஸ்ட்கிரஸ் தான் சர்வர். ஓகே. ஆமா. இத நீங்க இப்ப பார்க்கணும். இது இப்ப இங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குப்பா. இதுல வந்து டேட்டாபேஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும், பார்க்கணும்னு வச்சுங்களேன். அதுக்கு இது எதுவுமே இங்க வழி இல்ல இதுல. ஓகே. அந்த பிஜி அட்மின்ல ஆமா. இங்க எதுவும் இல்ல. இங்கேயும் எதுவும் இல்ல. இங்கேயும் எதுவும் இல்ல. இது 2த்தையும் பண்றதுக்கு ஒரே சேர்த்த மாரி ஒரு டூல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி எனக்கு இருக்கிற மாரி தெரியல. ஓகேவா? இப்ப அத விட்டுருவோம். விஷயத்துக்கு வருவோம். நீங்க எத எங்க போய் பண்ணாலும் இது இந்த கான்செப்ட் ஒண்ணு தான். இது வந்து சர்வர். ம் இப்போ ஓகே இதுல கனெக்ட் பண்ணணும். இதுல இது உள்ளார நான் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டேட்டாபேஸ போடணும். அந்த டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள கிரியேட் பண்ணணும். அந்த டேபிள்ல என்ன இருக்குன்னுலாம் பார்க்கணும். அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் நேவிகேட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைல்ல. ம் இப்ப இதுல எப்படி இங்க இங்க ரன் பண்ணிட்டு இத கரெக்ட்டா இந்த மெத்தட கால் பண்ணா என்ன போகுது, வருது அப்படிங்கலாம் டெஸ்ட் பண்ணி ம். பார்க்கறதுக்கு ஒரு இது வச்சிருக்கீங்க போஸ்ட்மேன்னு. ஆமா ம். அந்த மாரி இதுக்கு ஒருத்தங்க வேணும்ல. ம். ஆமா அதுதான் பிஜி அட்மின் 4. ம். பிஜி அட்மின்னா போஸ்ட்கிரஸ் அட்மின். ம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் இன்னொரு டூல் சொன்னேன். போஸ்ட்கிரஸ் அட்மின்ங்கிறது எப்படி ஒரு டூலோ, அதே மாரி இன்னொரு டூல் இருக்குங்க. டிபி பிரவுசர் அப்படின்ட்டு. டிபி பிரவுசர்ன்னு இருக்கா? லெஃப்ட் சைட்ல தெரியுதா? ம். இந்த டூல வந்து நம்ம இன்டெலிஜென்ட்லயே குடுக்குறாங்க. பிஜி அட்மின் 4ங்கிறது போஸ்ட்கிரஸ்க்கு மட்டும் தான். ம். அதுல வேற எந்த இப்போ நான் போஸ்ட்கிரஸ் இப்போ எப்படி போஸ்ட்கிரஸ்ன்னு இந்த மாரி ஒரு சர்வர் வச்சிருக்கனோ, அதே மாரி நான் MySQLக்கு இன்னொரு சர்வர் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கலாமே. ம். இப்ப இதுல ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்கேன். MySQLல ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. ம். இப்போ இதுல இருக்கிற டேட்டாபேஸ கனெக்ட் பண்றதுக்கு பிஜி அட்மின் 4ன்னு ஒண்ணு வேணும். அதாவது நான் இது ம். உள்ள டேட்டாபேஸ கனெக்ட் பண்றதுக்கு, பார்க்கறதுக்கு, போறதுக்கு, வர்றதுக்கு எல்லாத்துக்கும். MySQLக்கு திருப்பி நான் வந்து SQL ஒர்க் பெஞ்ச்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். அதுக்கு தனியா ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் வேணும். ஓகே. ஸோ ஏன்னா, ரன் ஆகுற சர்வர் உள்ளார ஒரு விஷயத்த போடுறதுக்கு, எடுக்கிறதுக்கு, பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் பிஜி அட்மின் 4. ஓகே. அது வழியா உங்களால சர்வர கிரியேட் பண்ண முடியாது. சர்வர் கிரியேட் ம். அது வழியா என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ரன் ஆயிட்டு இருக்கிற சர்வர கனெக்ட் பண்ணி ம். பார்க்க முடியும். இப்போ இத ரன் பண்ணிட்டு, நீங்க போஸ்ட்மேன்ல போயிட்டு அந்த கனெக்ட் பண்றீங்கல்ல, உங்களோட இத குடுத்து, லோக்கல் ஹோஸ்ட், என்ன போர்ட் போட்டு அதெல்லாம் பாத்துன்னு கொடுத்து கனெக்ட் அதெல்லாம் பண்றது. அதெல்லாம் குடுத்து நீங்க எப்படி போஸ்ட்கிரஸ் வழியா போஸ்ட்மேன் வழியா கனெக்ட் பண்ணி இந்த சர்வீஸ ஆக்சஸ் பண்றீங்களோ, அதே மாரி ம். சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த இப்ப இந்த சர்வருக்குன்னு ஒரு இது இருக்கு. ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட் இதோ இங்க இருக்கு. ம். புதுசா நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா கூட இங்க போயிட்டு என்ன போர்ட்ல வேணும்னு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ம். இப்ப நான் புதுசா ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன்னு வச்சுங்களேன். டீச்சர் சர்வர் அப்படின்னு ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இது வெர்ஷன் வந்து PostgreSQL. இது போர்ட் வந்து இப்ப இதுவும் 5432ன்னு இருக்கு. இப்ப இதையும் 5432ல வைக்க மாட்டேன். ம். 33ன்னு வச்சுப்பேன். இந்த டைரக்டரி ஏற்கனவே ஒருத்தவங்க வச்சிருக்காங்களாம். அதனால அத யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. நம்ம இன்னொரு டைரக்டரி வேணா வச்சுக்கலாம். அதாவது இந்த டைரக்டரி என்ன அர்த்தம்னா, எங்க போய் என்னோட ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் ஆகணும். அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆகுற டேட்டாபேஸ்லாம் எங்க ஸ்டோர் ஆகணும்ங்கிறதுக்கான பிளேஸ். இங்க டேட்டா டைரக்டரி. புரியுதா? ம். இப்ப 5433ல இன்னொரு சர்வர் ரன் பண்ணிக்கிறேன். இப்ப 2 சர்வர் இருக்கு. ஒண்ணு 5432ல ரன் ஆகுது. இன்னொன்னு 5433ல ரன் ஆகுது. லைக் எப்படி வந்து நமக்கு அப்ப இன்டெலிஜென்ட் எங்க ஸ்டோர் ஆகும்னு கேக்குதுல அப்ப எனக்கெல்லாம் கேட்கவே இல்ல பை டிஃபால்ட்டாவே வந்து நீங்க ஒண்ணே ஒண்ணு தானே வச்சிருப்பீங்க. ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கும்போது அது பை டிஃபால்ட்டா ஒண்ணு குடுக்கும். ஓ 2வது ஒண்ணு கிரியேட் பண்ணும்போது, ஏற்கனவே இருக்கிறது உள்ளாரே நீங்க போட ட்ரை பண்ணீங்கன்னா, அப்பதான் கேட்கும். ம். இப்ப நம்மளுக்கு அது தேவையில்ல. அத விட்டுருங்க. இப்ப இது பாருங்க. இது வந்து ஸ்டார்ட் ஆகல, இனிஷியலைஸே ஆகல. இந்த டீச்சர்ங்கிறது. இப்ப இத ம். இனிஷியலைஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா, இனிஷியலைஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இப்ப இதுவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதுவும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது 5432ல இருக்கு. இது 5433ல இருக்கு. ம். அப்ப இந்த பிஜி அட்மின்ல வந்து என்ன சைடுல அர்த்தம் சர்வர்ஸ் அப்படின்னா, இப்ப இது எப்படி ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட். இதே மாரி நான் இன்னொரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ட போட்டு,
இது 8080 ரன் ஆகுது, இன்னொன்னு 8081 ரன் ஆகுது இல்லையா? ஓகே. அதே மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். இப்ப இது ஒரு சர்வர், இது ஒரு சர்வர். இப்ப நான் கனெக்ட் பண்றேன். இப்ப இந்த சர்வர கனெக்ட் பண்றேன். இப்போ வந்து தமிழ் ஸ்கூலுங்கிறத ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல. ம். இந்த டிபி பிரவுசர் வழியா இப்போ நான் இந்த டீச்சர கனெக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணுங்கிறது இருக்கு. இப்போ Oracle, MySQL இதெல்லாம் இருக்கா. இதே மாதிரி நான் PostgreSQL கனெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்துட்டேன். இப்போ டேட்டாபேஸ்ல இது வந்து கனெக்ஷன் நேம். கனெக்ஷன் நேம்னா என்னன்னா, அது இப்ப இங்க தெரியுது பாத்தீங்களா? இது வந்து என் இஷ்டத்துக்கு நான் என்ன நேம்னா வச்சுக்கலாம். எனக்கு எது புரியுதோ அது மாதிரி வச்சுப்பேன். நேம் இந்த நேம் சொல்றேன். இப்ப இது ம். தமிழ் ஸ்கூல்னு இருக்கா. இப்ப இத வந்து நான் என்ன வச்சுப்பேன்? சும்மா டம்மின்னு கூட வச்சுப்பேன். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனா நமக்கு எதுக்காக நம்ம வைக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும்னா, கரெக்ட்டான பேர் வச்சுக்கணும். இப்ப நான் சும்மா டீச்சர்ன்னு வச்சுக்கிறேன். இந்த டீச்சர் தான் இந்த பேரா அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சும்மா இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுற பேர் அவ்வளவுதான். இப்ப இந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு பேர குடுப்பீங்கல்ல. அப்ளிகேஷனுடைய ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு பேர் தனித்தனியா குடுக்குறீங்கல்ல. ம். ம். அப்ளிகேஷன் நேம்னு. இப்போ இந்த பேர் தான் இந்த பேரா குடுக்கணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ப்ராஜெக்ட்டுடைய ஃபோல்டர் பேர் தான் இந்த பேரா குடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படி வேணா பேர் குடுத்துக்கலாம். அந்த மாரி தான் அதுவும். இப்போ இதுல போறீங்க. நான் தமிழ் ஸ்கூல் மாரி இன்னொன்னு இத கிரியேட் பண்ண போறேன். Postgres டம்மி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறேன். ஏன்னா இந்த பேர் வந்து இங்க எனக்கு விசிபிள் ஆகுறதுக்கு மட்டும் தான். இப்போ கனெக்ஷன் டீடைல்ஸ் கேக்குது. என்ன கனெக்ஷன் டீடைல்ஸ்? டேட்டாபேஸ தான் கனெக்ட் பண்ண போறீங்களா? ஆமா, டேட்டாபேஸ தான் கனெக்ட் பண்ண போறேன். எங்க இருக்கிற டேட்டாபேஸ்? ஹோஸ்ட் எங்க இருக்கு? அது எங்க ரன் ஆயிட்டு இருக்கு? என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. என்ன போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு? 5433ங்கிற போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. டேட்டாபேஸ் உடைய பேர் என்ன? அதாவது இங்க Postgres, ஏழுமலை ராமலிங்கம் இதெல்லாம் இருக்குல்ல, டெம்ப்ளேட்லாம் இருக்கு. இப்ப இதுல Postgres தான் நான் இங்க செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு URL கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இது என்ன URLன்னு தெரியுதா? இது இப்ப எப்படி நீங்க வந்து ஒரு போஸ்ட்மேன்ல ஹிட் பண்ணும்போது HTTPன்னு போட்டு லோக்கல் ஹோஸ்ட்ன்னு போட்டு போடுவீங்கல்ல. அது வந்து HTTP புரோட்டோகால் வச்சு கனெக்ட் பண்றதுனால HTTP லோக்கல் ஹோஸ்ட்ன்னு போட்டு மத்ததெல்லாம் போட்டீங்க. இது வந்து டேட்டாபேஸ் உடைய புரோட்டோகால். JDBC PostgreSQLங்கிறது. அதனால இங்க வந்து அத முன்னாடி போட்டுட்டு லோக்கல் ஹோஸ்ட் 5433ன்னு போட்டு கனெக்ட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இத நீங்க பண்ண தேவையில்ல. பை டிஃபால்ட் நீங்க குடுக்கும்போதே அது இங்க காமிச்சிடுது. இப்ப அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன்ஸ் இருக்கா? அந்த டேட்டாபேஸ ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேக்குது. இப்போதைக்கு நான் எதுவும் அங்க குடுக்கல. ஓகேவா? எதோட பாஸ்வேர்ட் இது சொல்றீங்க? வந்து இதுக்கான Postgres பாஸ்வேர்ட். ஓகே. இந்த சர்வர கிரியேட் பண்ணும்போது எதுவும் பாஸ்வேர்ட் நான் குடுக்கல. அது இது வழியா குடுக்குறதுக்கு அதுக்கான வழியுமே அது காமிக்கல. இப்போ அந்த பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா, இத அந்த ப்ரொடெக்ட் பண்ணனும். இப்போ இது வந்து யார் வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்போ என் கம்ப்யூட்டர்ல இந்த இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல இது ரன் ஆயிட்டு இருக்குன்னு தெரியிற யார் வேணா இந்த டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ. இன்னும் சொல்லப் போனா இப்போ இந்த WhatsAppலாம் இருக்குல்ல, என் கம்ப்யூட்டர் இப்ப நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அந்த WhatsApp நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல பாஸ்வேர்ட் போட்டு எதையும் நான் இப்ப செக்யூர் பண்ணல. அப்படியே ஓப்பன்ல இருக்கு. இப்போ இத நான் செக்யூர் பண்ணா தானே இத நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாரி தான். இப்போ இது ஓப்பனா இருக்கு. அதனால சரி ஓப்பனாவே இருந்துட்டு போட்டும். பட் புரொடக்ஷன்ல ஓப்பனாலாம் இருக்காது. அதுக்கு பாஸ்வேர்ட் போடணும். அது எப்படி போடுவாங்கன்னா, இப்போ இதுக்கு நான் பாஸ்வேர்ட் போடணும்னு வச்சுங்களேன். இத டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, அது இந்த மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். இங்க போயிட்டு 2 கமாண்ட் போடணும். அது கமாண்ட் என்னன்னு எனக்கு தெரியல மறந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் காமிச்சேன்ல, இந்த டுட்டோரியல்ல பார்த்தேன். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது. அந்த கமாண்ட போட்டீங்கன்னா, இந்த இதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் யார் இந்த இத ஆக்சஸ் பண்ணனும்னாலும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டா தான் இது உள்ளார ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இங்க வந்து ஆத்தென்டிகேஷன்ல நான் ஆஸ் ஐ செட் ஏர்லியர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் எதுவும் குடுக்கல. ஏன்னா நான் அது இன்னும் அங்க செட் பண்ணவே இல்ல. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. டிரைவர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற டிரைவர் அப்படியே பண்டில்ல என்ன டிரைவர் இருக்கோ அத அப்படியே வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கனெக்ஷன் வந்து வொர்க் ஆகுதான்னு பாத்துக்க டெஸ்ட் கனெக்ஷன் குடுக்குறேன். The system needs your credential to connect to this database. இது என்ன யூசர் நேம் கேக்குது? ஓ! ஓகே. இது வந்து என்னன்னா என்னுடைய சிஸ்டமோடது. என் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, என் கம்ப்யூட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது. என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கிறது ஏழுமலை ராமலிங்கம். ராமலிங்கம். ஏழுமலை ராமலிங்கம்.
பாஸ்வேர்டு ஐயோ சரி ஓகே இதை போட்டு பார்ப்போம். ம் இது என்னோட கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு போட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுச்சு, அவ்வளோதான். இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் சக்ஸஸ். அப்ளை ஓகே. இல்ல நான் போஸ்ட்கிரஸ்ல ஓபன் ஆகும்போது உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் போட்டேன். கனெக்ட் ஆயிட்டு. என்ன நம்ம கனெக்ட் பண்ணது வரல? ஓ ஏதாவது எரர் சொல்லுச்சா கனெக்ட் பண்ணும்போது? இல்ல இப்பதான் காமிக்குது இல்ல. இப்பதான் காமிக்குது. கனெக்ஷன் 1 லோக்கல் ஹோஸ்ட் 5433 போஸ்ட்கிரஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் இல்லை. ஆனால் நான் இப்போதைக்கு என்னோட இந்த பாஸ்வேர்டு இந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல் தான் வருது. ஆனால் இங்கே கனெக்ஷன் இருக்கே. ஓகே தான், கரெக்டாக தான் இருக்கு. ஏதோ வெர்ஷன் காட்டுது. கான்ஃபிகர் வந்து ஏதோ 21. இதுல எனக்கும் அந்த ஸ்கீமாஸ்லாம் ஓபன் ஆகல இன்னும். இங்க ஓபன் ஆகல. போஸ்ட்கிரஸ்ல ஓபன் ஆச்சு. இதுக்குள்ள ஓபன் ஆகல. இப்போவே ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல. இப்போ நான் போட்டதே அது முதல்ல எங்கே போச்சுன்னு தெரியல. நான் இப்போ இன்னொன்று போட்டேன். ஒரு வேலை ஃபிட் பண்ணிட்டு ஆரம்பிக்கணுமா? இப்போ நம்ம 2 தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அது 2ல காமிக்கணும். தமிழ் ஸ்கூலில் மட்டும் காமிக்குது. அந்த இன்னொரு கனெக்ஷனை ஓ இதோ இருக்கா? சாரி இதோ இருக்குங்க, நான் தான் கவனிக்கல. டேபாக இருக்கு. ஓகேவா? இப்போ 2வது டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணால அது இங்கே இருக்கு. இப்போ இந்த டேட்டாபேஸில் வேற டேபிள் இருக்கும், இந்த டேட்டாபேஸில் வேற டேபிள் இருக்கும், எப்படி வேணா இருக்கலாம். அப்போ இந்த டூல் எதுக்கு இங்கே ரன் ஆகுது இல்லைங்களா அந்த சர்வரு? இந்த சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? பிஜி அட்மின்னா என்ன, இந்த போஸ்ட்கிரஸ்னா என்னன்னு? அவ்வளோதான், மேட்ரு சிம்பிள். வேற என்ன? விண்டோஸ் யூசருக்கு வேற ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன். நான் இல்ல இன்னும் நீங்க எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது கொஞ்சம். என்ன கன்ஃபியூஸ் ஆகுது? இன்னமும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல இந்த இதுல ஓபன் பண்ணிருக்கல சொல்றேன். நீங்க சொல்றது அதே மாதிரி தான் நான் பார்த்த மாதிரியே தான் நீங்க இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க. அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. வேற என்ன குழப்பம்? நீங்க பண்ணிருக்கிறது பிஜி அட்மின் தான் வச்சிருக்கீங்க பார்வதி. இதுல போஸ்ட்கிரஸ் அந்த சர்வர் ரன் ஆகுறது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்போ தெரியல. எனக்கு வந்து நான் இப்படி போட்டு இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடுறேன். ம். கிளிக் பண்ணனா அது அந்த யானைக்குட்டி இந்த மாதிரி ஒன்று வருது. இதான் போஸ்ட்கிரஸ் சர்வர். இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இது அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். எங்க போய் டவுன்லோட் பண்ணணும்? போஸ்ட்கிரஸோட சைட் இருக்கு. நான் வீடியோ பார்த்தே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம். எந்த வீடியோவை பார்த்து? தனியா யூடியூப் வீடியோவை பார்த்து உங்களுக்குள்ளது மாதிரியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகல. அதுக்கப்புறம் தனியா எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதான் உங்களுக்கு வித்தியாசமா ஏதோ ஒன்று ஆயிருக்கு. உங்களை யாரும் அதெல்லாம் பண்ண சொன்னா? நான் என்ன பண்ணுறேன்? இப்போ இந்த வெப்சைட்ல போயிட்டு இப்படி தானே பண்ண சொன்னேன் நான் உங்களை. இதெல்லாம் இல்ல, போய் இல்ல. தாங்க பண்ணோம். இப்படி போய் தான் பண்ணோம். எனக்குமே வரல எலுமல. ஆமா. எனக்கு எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. பிஜி அட்மின் 4 வந்து வந்துச்சு. ஆனா நீங்க சொல்றது மட்டும் அது எரர் அடிக்குதா என்னன்னு தெரியல. சரி நான் விண்டோஸ்ல ஒரு தடவை பார்த்துட்டு அப்டேட் பண்றேன் நிவேதா. நான் வந்து H2 டேட்டாபேஸ்ல போயிட்டு சும்மா ஒரு ஃபைல் மாதிரி போட்டு 2 தான் அனுப்பி பார்த்தேன். நீங்க முதல்ல போஸ்ட்கிரஸை கனெக்ட் பண்ணி நல்லா கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எதா இருந்தாலும் போகணும். சரி ஓகே. இது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாலாம் அப்படியே பண்ணிட முடியாது. இவங்க அப்பா பார்த்தாங்க நான் போஸ்ட்கிரஸ்லாம் யூஸ் பண்ணது இல்ல, நீ என்னத்தையே பண்ணு அப்படின்ட்டாங்க. ஓகே நீ அதனால அது வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. எல்லா சர்வர் கனெக்ஷனும் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகே. எத்தனையோ சர்வர் இருக்கு. எல்லாத்துலயும் கான்செப்ட் ஒண்ணுதான். இப்ப நான் ஒரு சர்வர்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதோ அதே மாதிரி போஸ்ட்கிரஸ்ங்கிறதும் ஒரு சர்வர். போஸ்ட்கிரஸ் சர்வர் இப்போ நான் இப்போ இதை எப்படி நான் என்னோட லோக்கல் கம்ப்யூட்டர்ல ரன் பண்றேன்னா அதே மாதிரி போஸ்ட்கிரஸையும் லோக்கல் கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி இதை நான் தான் கிரியேட் பண்ணேன் இந்த சர்வரை. அதே மாதிரி போஸ்ட்கிரஸ்ங்கிறவங்க வேற யாரோ ஒருத்தங்க கிரியேட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். போஸ்ட்கிரஸ் மாதிரி MySQLனு ஒரு சர்வர் இருக்கு. MySQL மாதிரி அடுத்து இன்னொரு சர்வர் இருக்கு.
அததான் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வரை நம்ம வாங்கினா அந்த டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல்ல ரன் பண்ணணுமா ரன் பண்ணிக்கலாம். இல்ல கிளவுட்ல ஏதாவது ஒரு மிஷின்ல வச்சு ரன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் லோக்கல்ல வச்சா என்னோடது மட்டும் தானே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி. அதுல நான் ஒரு ஸ்டூடண்ட் ஸ்டோர் பண்ணேன்னா அது என்னோட லோக்கல்ல மட்டும் தான் அந்த ஸ்டூடண்ட் இருக்கும். அத நான் அப்ளிகேஷன ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட சிஸ்டம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி அப்ளிகேஷன ரன் பண்ணாலும் அதே ஸ்டூடண்ட் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா அது என்னோட ஹார்ட் டிஸ்க். புரியுதா? என் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இது வந்து இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க கெட் ஸ்டூடண்ட்னு குடுத்துட்டீங்கன்னா, நான் இங்க சேவ் பண்ணது அங்க உங்களுக்கு கிடைக்காதுல்ல. ஆமா. அப்படி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த சர்வர லோக்கல்ல ரன் பண்ணக்கூடாது. ம். இத வந்து கிளவுட்ல ரன் பண்ணணும். ஓ! ஓகே. சென்ட்ரலான ஒரு பிளேஸ்ல இந்த சர்வர ரன் பண்ணிட்டோம்னா, இப்போ நானும் அந்த சர்வர கனெக்ட் பண்ணுவேன். நீங்களும் இந்த சர்வர கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்ப நான் ஒரு டேட்டாவ புஷ் பண்றேன்னா, அந்த டேட்டா இங்க போயிட்டு இது உள்ளார போய் விழுந்துரும். ம். இப்ப நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறதும் இதே தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்ப திருப்பி இங்க இருந்து எடுத்துப்பீங்க. அதனால தான் இது சர்வர வந்து ஹோஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கணும். இப்போதைக்கு நம்ம டெவலப்மென்ட்ல இருக்கிறதுனால லோக்கல்லயே வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. இது உள்ள இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபங்ஷனாலிட்டி பிஜி அட்மின்ங்கிற இது. விண்டோஸ பொறுத்தவரைக்கும் அந்த பிஜி அட்மின் அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த ஸ்டாக் டவுன்லோட் ஆகுது இல்லைங்களா? அந்த ஸ்டாக் அதாவது இதுல எனக்கு வந்து எஸ் ஆர் நோவான்னு என்னோட கேக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அந்த ஸ்டாக் அது வந்து ஒரு ஓவராலா ஃபுல் ஸ்டாக்காவே டவுன்லோட் ஆகுது. அந்த ஃபுல் ஸ்டாக் உள்ளார இந்த போஸ்ட்கிரஸ் இருக்கு, பிஜி அட்மினும் இருக்கு. அது கூட இன்னும் என்ன தேவையோ அது எல்லாமே மொத்தமா சேர்த்து உங்களுக்கு ஒரு பண்டிலா டவுன்லோட் ஆகுது. ஓ! ஓகே. எங்களுக்கு வந்து எது தேவையோ அது மட்டும் தான் டவுன்லோட் ஆகுது. அது ஒண்ணு தான் டிஃபரன்ஸ். சோ அதனால தான் உங்களுக்கு வந்து அது குழப்பமா இருக்கிற மாரி இருக்கு. பட் ஓகே. அந்த சர்வர் வந்து பார்வதி உங்களுக்கு கூட அந்த சர்வர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த சர்வர் இது உங்களோட எலும்பலே அதுல என்ன வருதுன்னா, do you want to allow this app from an unknown publisher to make changes to your deviceன்னு வருது. அதுல எஸ் ஆர் நோ கேக்கு. எஸ் குடுத்தா திருப்பி எரர் அடிச்சு வெளிய வந்துருது. அது என்ன எரர் அடிக்குது? அது அவங்களும் ஓப்பன் பண்ணாங்க இப்படிதான். ஆனா நீங்களும் எனக்கு லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனீங்களா, அதுக்கப்புறமும் இதே தான் பண்ணிட்டு இருக்கு. யூசர் அக்கவுண்ட் லாஸ்ட் கண்ட்ரோல். டைம் நான் தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி குடுத்தேனே அந்த தமிழ் ஸ்கூல்லாம். அது ஏற்கனவே இருந்தது. நான் அது வச்சு தான் கனெக்ட் பண்ணேன். எனக்கு ஆனா அதுக்கப்புறம் இல்ல ஞாபகம் இல்ல. போஸ்ட்கிரஸ் சொல்றேன். போஸ்ட்கிரஸ். போஸ்ட்கிரஸ தான் சொல்றேன். நான் தான் அந்த டிபி அங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஆனாலும் அப்படி ஓப்பன் ஆகல. எப்போ உள்ள போனாலுமே ஹார்ட் டிரைவ்ஸ் ஆன் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு தான் வருது. என்னது? ஃபைல் ஆர்ஜின், பப்ளிஷர் அன்னோன் அந்த இது சோ மோர் டீடைல்ஸ் கேக்கு. எஸ் ஆர் நோ இதுதான் கேக்குது இதுல. திருப்பி திருப்பி சொன்னதே சொல்றீங்களே தவிர, ஒரு எரர் சொல்லுதுன்னு சொல்றீங்க. அது என்ன எரர்ன்னு கேட்கிறேன். அத கரெக்ட்டா சொல்ல மாட்றீங்க. யூசர் அக்கவுண்ட் கண்ட்ரோல்ல இருந்து எனக்கு எஸ் ஆர் நோன்னு கேட்கிறது என்ன கேக்குது? அது முதல்ல புரியுதா? அது என்ன சொல்லுதுன்னு? இந்த ஆப்ப வந்து அன்னோன் பப்ளிஷர்ல இதாகுது அப்படின்னு சொல்லுது. ஆமா. இதான் அதாவது சேஞ்ச் பண்ணு. இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஒரு சோர்ஸ்ல இருந்து டவுன்லோட் ஆன மாரி தெரியல. உங்களோட கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்ல இந்த ஆப் நான் போட்டுக்கிட்டேமா, ஓகேவா அப்படின்னு உங்கள கேக்குது. அது இந்த ஆப்னு இல்ல. இந்த இதுன்னு இல்ல. எத போட்டாலும் அந்த இது கேட்கும். விண்டோஸ் ஆமா. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டான்னு கேக்கும். அதுதான் உங்களுக்கு கேட்கிற அந்த ஃபர்ஸ்ட் இது. அது வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இல்ல. அது ஓகே குடுக்குறீங்க. இப்ப அது ஓகே குடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ சொல்லுதுன்னு சொல்றீங்க. அது என்ன ஓகே கொடுத்துட்டு உள்ளே போகாது. திருப்பி நோன் வெளியே வந்துருது. நான் சொல்றத கேளுங்க. அது ஏன்னா நீங்க DMG டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். DMGங்கிறது மேக்ல டவுன்லோட் ஆகுற இது. நீங்க வந்து EXE டவுன்லோட் பண்ணணும். விண்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணல எலுமலை. உங்களோட டவுன்லோட்ல நான் DMG பார்த்தனே. DMG EXE டவுன்லோட் பண்ணணும் விண்டோஸ் யூசர்ஸ். மேக் யூசர்ஸ் DMG டவுன்லோட் பண்ணணும். சரி அது ஒண்ணும் இருக்காது. நான் அத வந்து நாளைக்கு பார்க்குறேன். நான் அப்ப ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தாரு. இல்லாட்டி நம்ம எப்பனா மீட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப பார்த்து நான் அது என்னன்றத சொல்றேன். பட் அப்போ அதுதான் பிரச்சனை அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நீங்க போஸ்ட்கிரஸ் பத்தி 1000 இது இருக்கு. எனக்கு ஒரு டவுட். பில்ட் ஆத் கிரேட்ல அப்ப அந்த போஸ்ட் எஸ்கியூஎல் யூஆர்எல் காப்பி பண்ணி போடணுமா? ஏதோ போட சொன்னீங்களே. கண்டிப்பா போடணும் தானே? அதுல என்ன டவுட்? இப்போ உங்களுக்கு இப்போ உங்களோட இந்த சர்வர் வந்து இந்த தமிழ் ஸ்கூல் அப்ளிகேஷன் சர்வர்ங்கிறது போஸ்ட்கிரஸ் கூட கனெக்ட் பண்ணணும் தானே? அப்பதானே நீங்க சேவ் பண்ற டேட்டா வந்து அது உள்ளார போய் விழும். முதல்ல நீங்க H2ன்னு போட்டிருந்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த இது நான் மாத்தினேன். ஆனா இப்ப வந்து அதான் டெலீட் ஆயிடுச்சுல. இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அது
போடணுமா இல்ல என்னன்னு doubt. அது என்ன நீங்க கேட்கவே தேவையில்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? போஸ்ட்கிரஸ கனெக்ட் பண்ணணும். போஸ்ட்கிரஸ கனெக்ட் பண்ணணும்னா இந்த யூஆர்எல் குடுத்தா தானே கனெக்ட் பண்ண முடியும். ம். அவ்வளவுதான். சரி சரி இது இப்போ போஸ்ட்கிரஸ தவிர வேற ஏதாவது கனெக்ட் பண்ணணும்னா அதோட யூஆர்எல் குடுக்கணும். இது எங்க சர்வர் ரன் ஆகுதோ அதோட யூஆர்எல் குடுக்கணும். இப்போ இதுக்கு லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது. லோக்கல் ஹோஸ்ட்னு குடுத்துருக்கோம். என்ன போர்ட்ல ரன் ஆகுதோ அந்த போர்ட் குடுத்துருக்கோம். ம் இதுக்கு முன்னாடி H2 டேட்டாபேஸ் ரன் ஆயிட்டு இருந்தது. அதனால என்ன பண்ணியிருந்தேன், இந்த இது வந்து H2 டேட்டாபேஸோட புரோட்டோகால் யூஸ் பண்ணியிருந்தேன். URL அப்ப எங்க இருந்து காப்பி பண்ணணும் ஏழுமலை? இது வந்து எங்க இருந்து காப்பி பண்ணணும்னா, நீங்க எங்க இருந்து காப்பி பண்ணணும். இப்போதைக்கு வந்து இப்படியே பார்த்து டைப் பண்ணீங்க. ஓகேவா? இதுல போயிட்டு டைப் பண்றீங்களா, அங்க எங்க மனப்பாடமா காப்பியா பண்ணுங்கிறீங்க போஸ்ட்மேன்ல. போஸ்ட்மேன்ல எப்படி டைப் பண்ணுவீங்க? HTTP அது மனப்பாடமா தெரிஞ்சு போச்சு. இது அதே தானே இதுவும். இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் இல்லையே. இங்க பாருங்க. ADBC Postgres இது HTTP புரோட்டோகால் இது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்க்ரீன் தெரியுதா எழுமலை? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. தெரியுதே. தெரியுதே. நான் என்னத்தையோ பண்ணி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க வந்து HTTP புரோட்டோகால் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா JDBCயோட புரோட்டோகால் இருக்கு. அவ்வளவுதான். JDBC சரி. இங்க வந்து நீங்க Postgres கனெக்ட் பண்றதுனால Postgresன்னு போடுறீங்க. இப்ப MySQLனா இங்க MySQLன்னு போடுவீங்க. H2னா இங்க H2ன்னு போடுவீங்க. புரியுதா? புரியுது. வேற ஒண்ணும் பெரிய சேஞ்ச் இல்ல. இது எதுக்கு நான் மனப்பாடம்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு காப்பி எங்க போய் பண்றது? அப்படி Okay. இருக்கலாம் நீங்க ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு டுட்டோரியல் ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்ப Okay. கனெக்டிங் Postgres to Postgres local setup Windows அப்படி போடுங்க. அப்படித்தான் இத இத பார்த்து அப்படியே பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். அப்ப அத பார்த்து டவுன்லோட் பண்ணிட்டு தான் அப்போ அவனுக்குலாம் ஓப்பன் ஆயி அவன் பிஜி அட்மின் 4 ஓப்பன் ஆச்சு. ஆ. இந்த அப்புறம் அது என்னது கமெண்ட்ல எல்லாம் இல்ல போய் மேபி ஏழுமலை சொல்ற மாதிரி அது ஒரு பண்டலா இருக்கும் பார்வதி. அதான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல கமெண்ட் எஸ்கியூஎல் செல்லையும் டைப் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. ஆனா இவங்க சொல்றது மாதிரி அந்த இது மட்டும் வர மாட்டேங்குது. எப்படின்னு தெரியல. இது இந்த சர்வர் ரன் ஆகுறது தெரியல. இங்க சர்வர் ரன் ஆமா. ஆகுதுல்ல. இந்த ஆமா, மாதிரி இதுதான் வர மாட்டேங்குது எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு வர மாட்டேங்குது விண்டோஸ்க்கு. அதான் எனக்கு புரியுது. அதுதான் அது வந்து பண்டிலா இருக்கிறதுனால அது எப்படின்னு தெரியல. நான் அத பார்த்து நான் உங்களுக்கு அதனாலதான் நான் பேசாம இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் அச்சு தூக்கியே சரி போயிட்டேன். அப்போ நான் நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே எனக்கு நான் நான் அப்படியே இத மட்டும் நான் பார்த்துட்டு இத ஒரு தனி ஊட்டியாவ சின்னதா ஒண்ணு பார்த்து போட்டு விட்டுறேன். ஓகே பார்த்துக்கங்க. ம். ஓகேங்க. முடிப்போம். பாய். ஓகே பாய். டாடா. Bye. Thank you.